வான் பாதுகாப்பு சார் அது. ஓவோ வான் பாதுகாப்பு அமைப்பு தான் அது. அதாவது 2030ஆம் ஆண்டு உருவாக்குறதுக்காக அவங்களோட என்ன கருவிக்குது கோல்டன் டோம். சார் எக்ஸ்போ 100 எந்த நாட்டுக்குரிய சார்? விலங்கல்ல. எக்ஸ்போ 100 சொன்னீங்க, எந்த எக்ஸ்போ நாட்டுக்குரிய? 100 வந்து ரஷ்யாவினுடையது அது. ஓகே சார், தேங்க்யூ. இந்த 2030ல கோல்டன் டோம்ன்றது வந்து எந்த நாட்டுக்குரியது? நீங்க அமெரிக்கா வந்து உருவாக்குறதுக்காக திட்டமிட்டிருக்கிறது தான் அது. இப்ப அவங்கள்ட்ட காணப்படுறது தாட்னு சொல்ற அமைப்பு. 2030ல வந்து கோல்டன் டோம்னு சொல்ற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு திட்டம் போட்டிக்கிறாங்க. இது வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு. சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கேள்வி உண்டு. இப்போ எங்களோட பேப்பர் எழுதுற மாதிரி வருமா சார்? ஃபுல்லா இல்லாட்டி எம்சிக்யூ சேர்ந்து வருமா சார்? உங்களோட பேப்பர்ல டைம் வந்து எவ்வளவு நேரம்? 1.5 மணி தானே சார்? 1.5 மணி நேரம். அது நுண்ணறிவு பொது அறிவு ரெண்டையும் உள்ளடக்கியது தானே? ஆம் சார். ஆம் சார். அதிகமா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கேள்விக்குறி வாரத்துக்குரிய வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவு. உங்களுக்கு அதிகமா எம்சிக்யூ ஒன் வேர்ட் ஆன்சருக்குரிய இதுகள் தான் வரும். சரியோ. 4வது கேள்வியை பாருங்க. தானிய அறுவடைக்காக அறவிடப்படும் வரி. இது சாதாரணமா உங்களோட வரலாறு புத்தகங்கள்ல இருந்திருக்கும். அதாவது சாதாரண தானிய அறுவடைக்காக இல்லாட்டி விவசாய நிலத்துக்கான வரி என்ற ரீதியில வந்து தகபதி போஜகபதி இப்படி 2 விதமான வரிகள் வந்து அந்த காலத்து ஆரம்ப காலங்கள்ல வந்து அறவிடப்பட்டதாக தகவல்கள் இருக்குது. வரலாற்று நூல்களூடாக தெரிந்து கொள்ளலாம். இதுல வந்து தானிய அறுவடைக்காக என்று கூறும்போது போஜகபதி வரும். தானிய அறுவடைக்காக எனப்படும் போது போஜகபதி வரும். விவசாய நிலத்துக்காக சொல்லி விவசாய நிலத்துக்குரிய அந்த நீர்ப்பாசனத்துக்கு சொல்லி தக்கபதி, விவசாய நிலத்திற்கான நீர்ப்பாசன வரியாக தக்கபதியும், அதுல வந்து தானிய அறுவடைக்காக போஜகபதி என்ற வரியும் வந்து அறவிடப்பட்டது. சரியோ. இதுல வந்து நிறைய வரிகள் இருந்தது. இது வந்து இந்த வரி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி என்ற ரீதியில வந்து அது வரி தொடர்பான ஒரு கேள்வி வந்தது அவ்வளவு. சரியோ. நம்ம பாரிய அளவுல அது வந்து ஒரு இதாக்க தேவையில்ல. 5வது கேள்வி பாருங்க. தரப்பட்டவற்றில் நேரில் வரியாது. இது பொதுவா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம் தான். நேரில் வரியாது. இந்த கேள்விக்கு பதில் தரப்பட்டவற்றில் நேரில் வரியாது. என்னது? வெட்வரி. வெட்வரி. ஓகே, வெட்வரி. ஓகே, சரி. அதாவது நேரில் வரின்னு சொல்ல போக்குல அது கேள்வி என்னன்னா மறைமுகமாக பெறப்படக்கூடிய வரியாது. அதான் கேள்வி. அவ மறைமுகமாக பெறக்கூடிய வரியில வந்து இலங்கையை பொறுத்தவரை 2 விதமான வரிகள் வந்து மறைமுகமாக பெறப்படுகின்றது. அதுல ஒன்று வந்து வெட்வரி, அதாவது பெறுமதி சேர்வரி. பெறுமதி சேர்வரி வெளியூர் சரியா. அப்ப பெறுமதி சேர் வரி வந்து ஒருவர் மறைமுகமாக பெறப்படக்கூடிய ஒரு வரி. அதே போன்று மதுவரி, அதே போன்று மதுவரியும் வந்து மறைமுகமாக பெறக்கூடிய ஒரு வரி. மற்ற ஏனைய வரிகள் எல்லாமே நேரடியாகவே பெறப்படக்கூடிய வரிகள. அப்ப இந்த வெட்வரி என்று சொல்றது இலங்கையில வந்து 2002ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்துறாங்க. இந்த வெட்வரியை வந்து இலங்கையில வந்து 2002ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த வெட்வரியை வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ் நாடு. இந்த வெட்வரியை வந்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ் நாடு. இப்ப இலங்கையில காணப்படுற வெட்வரியில வீதம் எவ்வளோ? 18.
18%. ஓகே, வெரி குட். இப்ப இலங்கையில காணப்படுற வெட்வரி சதவீதம் வந்து 18%. அப்ப உலகுக்கே யார் வரி அறிமுகப்படுத்தினவங்கன்னு தெரியுமா? உலகிற்கே வரி அறிமுகப்படுத்தினது வந்து எகிப்து. எகிப்து தான் இந்த உலகுக்கே முதலாக வரின்னு சொல்ற விடயத்தை வந்து கொண்டு வராங்க. இதுல வெட்வரியை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து பிரான்ஸ். ஓகே, 6வது கேள்வியை பாருங்க. 2025 பட்ஜெட், இந்த பட்ஜெட்ல மொத்த வரியானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் என்ன சதவீதம்னா 15.1%. இப்ப இது நம்ம பெருசா சொல்லிக்கணும் ஒரு அவசியம் ஒன்று இல்லை. அப்ப இந்த முறை வந்து குறிப்பிடப்பட்ட இந்த பட்ஜெட் வந்து எத்தனையாவது பட்ஜெட் தெரியுமா? இந்த 2026ஆம் ஆண்டுக்குரிய பட்ஜெட் எத்தனையாவது பட்ஜெட்? வரவு செலவு திட்டம். சரி, அதாவது இந்த 2026ஆம் ஆண்டிற்காக ஜனாதிபதியால வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்டம், அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் வந்து எத்தனையாவது வரவு செலவு திட்டம்? எத்தனையாவது? 76வது. சாரி, 80வது. 80வது. அப்ப 80வது வரவு செலவு திட்டம் தான் ஜனாதிபதியால வந்து இந்த முறை பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டது. சார் இல்ல, கல்விக்கு எத்தனை வீதம் ஒதுக்கப்பட்டிருக்கு? கல்விக்கு வந்து இப்ப கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கல்விக்காக அவங்க ஒதுக்கினது வந்து 1.6%. 1.6% தான் கல்விக்காக ஒதுக்கப்பட்டது. சுகாதார இல்ல, கல்விக்காக 1.5%, 1.6% தான் கடந்த இதுல ஒதுக்கப்பட்டது. சரியோ? இந்த முறையில சரியா ஒதுக்கப்பட்ட அளவு வந்து இன்னும் சரியான முறையில இதை ஃபைனலைஸ் பண்ணி முடிக்கல அவங்க. அப்ப அது வந்து ஒரு ரிப்போர்ட் ஊடாக அது வெளியிடப்படும். அது வெளியிட்டதும் அது தொடர்பான தகவல்களை தருவார். சுகாதாரம் 1.5 சார், கல்வி 1.6 சொல்றாங்க ரிப்போர்ட். சரி, ஓகே. சரி, அப்ப 7வது கேள்வியை பாருங்க. கிளீன் ஸ்ரீலங்கா நெறிமுறை தூண், சமூக தூண், 3வது தூண் என்ன? சோசியாலிட்டி, என்வைரன்மெண்ட், அதுல நீங்க சொல்றது ஓகே. இப்ப அதுல ஒன்று வந்து சரி, நீங்க சொல்றது சோசியல் சொல்ல போக்குல அது சமூகத்தூண். அப்ப அது சமூகத்தூண், அது தந்திக்கிறாங்க. எத்னிக்னு சொல்றது வந்து என்னன்னு கேட்டா இந்த நெறிமுறை தூண். அது இல்லாம நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, என்னது? உட்கட்டமைப்பு. அப்ப என்வாயன்மெண்ட் பில்லர்னு சொல்றது வந்து சுற்றுச்சூழல் தூண். அப்ப 3வது தூண் எதுன்னு கேட்டா சுற்றுச்சூழல் தூண். இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப இலங்கையினுடைய தேசிய கொள்கை இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இப்ப இலங்கையினுடைய தேசிய கொள்கை வந்து வளமான நாடு, அழகான வாழ்க்கை. இந்த வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற தேசிய கொள்கையை கடைபிடிக்கிறதுக்காக இலங்கை அரசாங்கத்தால மேற்கொள்ளப்படுற முக்கியமான செயற்திட்டங்கள் 3 இருக்கு. பிரதானமான செயற்திட்டங்கள் 3. அதுல ஒன்று தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா. அடுத்தது வந்து டிஜிட்டலைசேஷன். அடுத்தது வந்து வறுமையை ஒழித்தல். சரியோ? இப்ப வறுமையை ஒழித்தல் என்ற கன்செப்டுக்கு தான் எந்த விடயம் வருதுன்னு சொன்னா, இப்ப ஒவ்வொரு வார வருஷம் 2026 ஜனவரி முதல் நடைமுறைப்படுத்த போற இந்த பிரஜாசக்தி என்கின்ற செயல்முறை. இந்த பிரஜாசக்தின்னு சொல்றது வந்து வறுமையை இல்லாதொழித்தல் என்ற ரீதியில வந்து நாடு தழுவிய ரீதியில, தேசிய ரீதியில நடைமுறைப்படுத்த போற ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடு அது. டிஜிட்டலைசேஷன் சொல்ல போக்குல அரசாங்கத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் அந்த எல்லா விடயங்களுமே நவீனமயப்படுத்துறது. இது டிஜிட்டலைசேஷன் ஊடாக வரக்கூடிய விடயம். அடுத்தது கிளீன் ஸ்ரீலங்கா. அப்ப கிளீன் ஸ்ரீலங்கா எப்படி கொண்டு வராங்க? அதுல நெறிமுறை தூண் ஒன்று கொண்டு வராங்க, சமூக தூண் ஒன்று கொண்டு வராங்க, அடுத்தது சுற்றுச்சூழல் தூண். இப்படி 3 விடயத்தை கொண்டு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வந்து கட்டி எழுப்ப போறாங்க. அப்ப இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இந்த திட்டத்துக்கு நிதியுதவி வழங்கக்கூடிய நாடு யாருன்னு கேட்டா ஜப்பான். இந்த ஜப்பான் நாடு தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காட நிகழ்ச்சி திட்டத்துக்கு நிதியுதவி வழங்குகின்ற நாடு.
சரியோ? இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துல துணிப்பொருள் என்னன்னு கேட்டா, அழகான நாடு, புன்னகைக்கும் மக்கள். அழகான நாடு, புன்னகைக்கும் மக்கள். இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துணிப்பொருள் ரீதியில தான் போகுது. இப்ப பிரஜாசக்தின்னு சொல்ல போக்குல பிரஜாசக்திக்குன்னு சொல்லி ஒரு துணைப்பொருள் இருக்குது. அது என்னன்னு கேட்டா, வளமான நாடு, பாதுகாப்பான வாழ்க்கை. நான் சொல்ல பிரஜாசக்தியில பிரஜாசக்தியில துணைப்பொருள் என்னன்னு கேட்டா, வளமான நாடு, பாதுகாப்பான வாழ்க்கை. வளமான நாடு, பாதுகாப்பான வாழ்க்கை. இது வந்து பிரஜாசக்தியினுடைய துணைப்பொருள். இது வந்து கிளீன் ஸ்ரீலங்கா. அப்ப கிளீன் ஸ்ரீலங்காவோட துணைப்பொருள் என்னன்னு கேட்டா, அழகான நாடு, புன்னகைக்கும் மக்கள். அழகான நாடு, புன்னகைக்கும் மக்கள். இது வந்து கிளீன் ஸ்ரீலங்காவுடைய துணைப்பொருள். சார் அந்த தேசிய கொள்கையினுடைய துணைப்பொருள் என்ன சார்? தேசிய கொள்கைக்குரிய ஒரு துணைப்பொருள் என்ற ரீதியில, அதுல வந்து துணைப்பொருள் ரீதியில இல்ல, அது வந்து கொஞ்சம் பெருசு கூட. அது ஒரு 4 விடயம் வருது அதுல. அப்ப அது கொஞ்சம், அது வந்து நமக்கு எக்ஸாமுக்கு நமக்கு அதை எதிர்பார்க்க இயலாது. அது ஒரு நிறைய விஷயம் வருது. பாதுகாப்பான சுற்றாடல், அப்படி அந்த செல்வந்த நாடு, பெருமதியான நாடு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் வரும் அதுல. சரி, அது நமக்கு ஒரு முக்கியமா கருத இயலாதுன்னு சொன்னா அது எக்ஸாமுக்கு வர நிறைய விஷயம் உள்ளடக்கியது. அப்ப இது வந்து ஒரு வரியில இருக்கிறது. அப்ப நமக்கு ஒரு செயற்திட்டம் இதுல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக துணைப்பொருள் என்ற ரீதியில குறைவு, ஆனா கேட்டு இருக்கிறாங்க. அதுக்காகத்தான் நான் அந்த விடியை எதிர்த்தாரன். நம்ம கிளீன் ஸ்ரீலங்கா சொல்லுவோம். கிளீன் ஸ்ரீலங்கால தூண்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளீன் ஸ்ரீலங்கா நிதி உதவி வழங்குற நாடு யான்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப கூட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை தான் அந்த பெட்டாட பஸ் ஸ்டாண்டை வந்து செஞ்சது. அப்ப அதெல்லாமே அந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்பாடுல தானே போய் கொண்டிருக்குது. அப்ப அரசாங்கத்துல கூட இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இப்ப கூட இந்த மாதத்துல ஆரம்பத்துல எல்லா இடத்துலயுமே கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்றத வந்து நாடு தழுவிய ரீதியில எல்லா பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகங்கள், மாகாண சபை எல்லா இடத்துலயுமே இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்ற விடயத்தை வந்து செஞ்சாங்க. அது கிளீன் ஸ்ரீலங்கா வாரமாக செஞ்சு அதுக்குரிய மொபைல் நடமாடும் சேவையெல்லாம் செஞ்சாங்க. ஓகே, 8வது கேள்வியை பார்ப்போம். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 159 ஆசனம் பெற்ற தேசிய மக்கள் கட்சியின் வாக்குகளுக்கான சதவீதம் என்ன? அவங்க பெற்றுக்கொண்ட வாக்குகளின் சதவீதம் என்னன்னு கேட்டா, இது எம்சிக்குள்ள வந்த கேள்விகள். அப்ப அவங்க பெற்ற வாக்குகளோட சதவீதம் வந்து 61.56 61.56% வாக்குகளை வந்து தேசிய மக்கள் கட்சி அதாவது என்பிபி சொல்ற அந்த கட்சி வந்து பெற்றுக்கொண்டது. இதுல 159 ஆசனம் சொல்ல போக 141 ஆசனம் வந்து தேர்தலூடாகவும், 141 ஆசனம் வந்து நேரடியாக தேர்தலூடாகவும், 18 ஆசனங்கள் போனஸாகவும் அவங்களுக்கு பெறப்பட்டது. 18 ஆசனங்கள் வந்து போனஸாகவும் பெறப்பட்டது. இப்ப பார்லிமெண்ட்ல மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு கேட்டா, மொத்தம் வந்து 225 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை இருக்கிறாங்க? 225 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 225 மெம்பர்ஸ்லயும் 196 பேர் வந்து தேர்தலூடாக தெரிவு செய்யப்படக்கூடிய நபர்கள். 196 பேர் வந்து தேர்தலூடாகவும், 29 பேர் வந்து இந்த தேசிய பட்டியலூடாகவும் தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள். அப்ப இந்த இதுல தான் 196ல 141 வந்து தேசிய மக்கள் கட்சி. ஓகே, தேசிய மக்கள் கட்சிக்கும், அதே போல அந்த 29 ஆசனங்கள்ல 18 ஆசனங்கள் தேசிய பட்டியலையும் இந்த கட்சிக்கு கிடைக்க பெற்றது. அப்ப இந்த தேசிய மக்கள் சொல்லுவோம். 18 தேசிய பட்டியல் 18 தேசிய பட்டியல் என்ன சொல்லுவோம் சார் வந்து? தேசிய பட்டியல் தான் அந்த 18 கிடைக்குது அவங்களுக்கு. தெரியும். அப்ப இந்த 25 இப்ப தேர்தல் மாவட்டங்கள் சொல்ல போக தேர்தல் மாவட்டங்கள் 22 காணப்படுது இலங்கையில. தேர்தல் மாவட்டங்கள் இலங்கையில மொத்தம் 22 சொல்ல போக வன்னில வந்து மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, இது மூணுமே வன்னில வருது. அதே போல யாழ்ப்பாணத்துல வருது கிள்ளொச்சி, யாழ்ப்பாணத்தை இடைத்துதான்
அந்த இடமும் வருது. அப்ப 22 தேர்தல் மாவட்டங்கள் இலங்கையில காணப்படுது. சரிதானே? இந்த 22 தேர்தல் மாவட்டங்கள்ல இந்த என்பிபி அரசாங்கம் தோல்வி அடைந்த மாவட்டம் எது? மட்டக்களப்புல மட்டும்தான் அவங்க தோல்வி அடைஞ்ச ஒரு மாவட்டம். மற்ற எல்லா மாவட்டங்கள்லயுமே என்பிபி அரசாங்கம் வெற்றி பெற்றது. எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த வீரத்தோட சொல்றீங்களா சார்? 61.56%. ஓகே. 61.56%. சரியோ? அதுல வந்து எதிர்கட்சின்ற ரீதியில வந்து சமகி ஜன பலவேகிய கல்வி மாவட்டம் ஓம் கல்வி மாவட்டம் எத்தனை இருக்குது? கல்வி மாவட்டம் சொல்ல போக்குல மற்ற மாவட்டங்கள் எல்லாமே நிர்வாக ரீதியிலான மாவட்டங்கள் தான். 25 மாவட்டங்கள் தான். சரி, அப்ப 25 மாவட்டங்கள். மற்ற நிர்வாக ரீதியா நம்ம 25 மாவட்டங்களை பார்ப்போம். அதன் அடிப்படையில வந்து இந்த தேர்தல்ல மட்டும் 22 மாவட்டங்கள் இலங்கையில காணப்படுது. அவையில எதிர்கட்சியா வந்தது சமகி ஜன பலவேகி, அதாவது நம்மள சஜித் பிரேமதாச தலைமையிலான கட்சி. அவங்களுக்கு 40 ஆசனங்கள் மொத்தமாக பெறப்பட்டவங்க. சரியோ? சரி, ஏதோ ஒரு விஷயத்தை விட்ட மாதிரி இருக்குது, என்னன்னு மறந்துட்டேன். சரி, 9வது கேள்வி பாருங்க. டயரபா புகழ் போல எத்திட்டத்துடன் தொடர்புடையது. இந்த 8வது கேள்வி திரும்ப வாரேன். தெரியும் கொஞ்சம் நீங்க இந்த 8வது கேள்வியே திரும்ப வாரேன். இந்த 8வது கேள்வி அடிப்படையில ஓகே, உமாவய நீர்த்தேக்க திட்டம். சரியா? இந்த 8வது கேள்விக்கு திரும்ப 8வது கேள்வி வந்து இந்த பார்லிமெண்ட்ல வந்து பெண்களோட பிரதிநிதித்துவம் எத்தனை சதவீதம் பார்த்தோம்? 25. 10%. அதாவது பாராளுமன்றத்துல பெண்களோட சதவீதம் 10% காணப்படுது. 225 பேர்ல 22 பேர் வந்து பெண்களாக காணப்படுறாங்க. ஆகவே 10% வந்து இலங்கை பார்லிமெண்ட்ல காணப்படுறதுல வந்து 10 பேர் வந்து 10% பெண்கள். 10% பெண்கள். அதே போல இப்ப காணப்படுற பார்லிமெண்ட் எத்தனையாவது பார்லிமெண்ட் தெரியுமா? இலங்கையுடைய 10வது பாராளுமன்றம் தான் தற்போது நடைமுறையில் உள்ளது. தற்போது நடைமுறையில் இருக்கிறது வந்து இலங்கையினுடைய 10வது பாராளுமன்றம். பாராளுமன்றத்துல சபாநாயகர் பேர் என்ன? ஜகத் விக்ரமரத்ன. வெரி குட். ஜகத் விக்ரமரத்ன வந்து பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் ஆகிறாரு. பிரதி சபாநாயகர் விஸ்விசாலி தானே? இல்லையோ? ஓகே. அதே போல செயலாளர் நாயகம் ஆயிக்கிறாங்க குஷானி ரோஹனதீர. செயலாளர் நாயகமா இருக்கிறவங்களோட பேர் வந்து குஷானி ரோஹனதீர. குஷானி ரோஹனதீர. சரி, ஓகே. இப்ப 9வது கேள்விக்கு போறேன். டயரபா புகழ் போல எத்திட்டத்துடன் தொடர்புடையதுன்னா ஓகே, நீங்க சொன்னது சரி. உமாஓய நீர்த்தேக்க திட்டம். உமாஓய நீர்த்தேக்க திட்டம். ஓகே, அப்ப உமாஓய நீர்த்தேக்க திட்டம். இந்த உமாஓய நீர்த்தேக்க திட்டம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, இந்த உமாஓய நீர்த்தேக்க திட்டம் வந்து ஈரானுடைய நிதியுதவியின் பிரகாரம் இலங்கையில உருவாக்கப்பட்ட ஒரு பாரிய ஒரு நீர்த்தேக்க திட்டம். அது இலங்கையை பொறுத்த மட்டும் உருவாக்கப்பட்ட ஃபெயிலியர், அதாவது தோல்வி அடைந்த ஒரு ப்ரொஜெக்ட் என்ற ரீதியில வந்து இந்த உமாஓய நீர்த்தேக்க திட்டம் வந்து கூறப்படுது.
ஏன்னா அங்க இந்த உமாவை நீர்த்தேக்க திட்டத்தில் தண்ணி தேங்கினால நிறைய குடியிருப்பு பகுதிகளுக்கும் நிறைய நீர் போகுது. சில ஏரியாக்கள்ல வந்து விவசாயம் செய்ய இயலாத அளவுக்கு நீர் மற்ற பகுதிகளுக்கு போகாம இந்த உமாவை நீர்த்தேக்க திட்டத்துக்கும் வருவது. இது வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் என்ற ரீதியில தான் இந்த உமாவோய நீர்த்தேக்க திட்டம் வந்து கருதப்படுது. சரியா? அப்ப இதுக்குரிய நிதியுதவியை வழங்கினது ஈரான். ஆனா உண்மையாவே இந்த உமாவோய நீர்த்தேக்க திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதி யாருன்னு கேட்டா மஹிந்த ராஜபக்சவினுடைய காலப்பகுதி. 2008ஆம் ஆண்டு தான் இந்த உமாவோய நீர்த்தேக்க திட்டத்தினுடைய ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. ஆனா இது எப்ப திறக்கிறாங்கன்னு கேட்டா 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இது திறக்கப்படுது. அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. 10வது கேள்வி. மாத்தளை கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு யாது? 1848. 1848. வேற எதுவும் பதில்கள் இருக்கா சார்? சொல்லுங்க. எத்தனையாம் ஆண்டு சார்? 1848 சொன்னவர் சார். ஓகே, சரி. 1848ஆம் ஆண்டு தான். அப்ப 1848ஆம் ஆண்டு தான் இந்த கிளர்ச்சி வந்து மேற்கொள்ளப்படுது. அப்ப இலங்கையினுடைய பிரித்தானிய ஆளுநராக டொரிங்டன் பிரபு வந்து இலங்கையில இருக்கிறாரு. பிரித்தானிய ஆளுநராக டொரிங்டன் பிரபு வந்து இலங்கையில இருக்கு. அப்ப இந்த கிளர்ச்சின்னு சொல்ல போகல, இலங்கையில சொல்லப்படக்கூடிய முக்கியமான கிளர்ச்சி 2 கிளர்ச்சி போராட்டம் வந்து இலங்கையில முக்கியமா 2. ஒன்று வந்து 1818ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊவா வெல்லச கிளர்ச்சி. 1818ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊவா வெல்லச கிளர்ச்சி. அதன் பிறகு 1848ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த மாத்தளை கிளர்ச்சி. அப்ப இந்த மாத்தளை கிளர்ச்சி டைம்ல ஆளுநராக இருந்தவர் தான் டொரிங்டன் பிரபுன்னு சொல்றவரு. அவர் தான் ஆளுநராக இருந்தாரு. அதாவது இலங்கை மக்கள் மீது அதிகளவான வரிகள் விதித்தவர் என்று சொல்றவர் வந்து இந்த டொரிங்டன் பிரபு. இவருடைய காலங்கள் அதிக அளவு வரிகள் மக்கள் மீது விதிக்கப்பட்டது என்ற ரீதியில கூறப்படுது. சார் இந்த இதுல சார் இந்த வீரபுரன் அப்புன்னு ஒரு ஆள் சொல்லப்படுது தானே சார்? அவரு அதுக்கு எதிராக முன்னோடியா இருந்தாங்க. அது சரி, நீங்க சொல்ற மாதிரி இந்த கிளர்ச்சிகளுக்கு வந்து தலைமை தாங்குறாங்க யாரு? வீரபுரன் அப்பு, கொங்காலே கொடபண்டா, குபாபுல தேரர், டிங்கிரி ரால, இப்படி எல்லாம் ஆக்கள் தலைமை தாங்கினாங்கல்ல. அப்ப அந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கின நீங்க சொன்னது ஓகே. வீரபுரன் அப்பு அதுக்கு தலைமை தாங்கின ஒரு நபர் தான். அதே போல கொங்காலே கொடபண்டா, கொங்காலே கொடபண்டா, வீரபுரன் அப்பு இவங்க எல்லாம் அதுக்கு தலைமை தாங்கின நபர்களை. அப்ப இந்த 1818ஆம் ஆண்டுக்கு அந்த சுதந்திர போராட்டத்தை அந்த கிளர்ச்சியில வந்து தலைமை தாங்கினது யாருன்னு தெரியுமா யாருக்கு? சரி, இலங்கையோட யாரு? வெரி குட், வெரி குட். அதாவது கெப்பிட்டிபுல மொனராவில திசாவ. அதாவது சரி, ஓகே, சரியா, மொனராவில திசாவ. இந்த இவரை வந்து எப்படி சொல்றேன்னு சொன்னா இலங்கையினுடைய முதலாவது சுதந்திர போராட்ட வீரர். இலங்கையினுடைய முதலாவது சுதந்திர போராட்ட வீரர் என்ற ரீதியில தான் இந்த கெப்பிட்டிபுல மொனராவில திசாவே சொல்றது. என்னன்னு கேட்டா, அப்ப முதல்ல இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப உங்களோட வந்து கெசட்ல தானே இப்ப உங்களுக்கு அதிபர் சேவை வந்து கோல் பண்ணப்பட்டதா வர்த்தமானி அறிவித்தல் தானே வெளியாகினது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் வந்து முதல் முறையா எப்ப வெளியாகிச்சுன்னு கேட்டா இலங்கையில 1802ஆம் ஆண்டு தான் முதல் முறையா இந்த வர்த்தமானி அறிவித்தல் இலங்கையில வெளியாகுது. சரியோ? அப்ப இது யார் அப்ப ஆளுநர் ஆகிக்கிறன்னு கேட்டா பெட்ரிக் நோத் தான் இலங்கையில ஆளுநர் ஆகிக்கிறார் 1802ஆம் ஆண்டு கால பகுதியில. அப்ப அவரால் அது வெளியிடப்பட்டு அப்பெல்லாம் இங்கிலீஷ்ல தான் வந்தது வர்த்தமானி.
அதன் பிறகு 1815 ஆண்டு இலங்கையை வந்து பிரித்தானியர் கண்டியெல்லாம் கைப்பற்றினர். அதன் பிறகு நடைபெற்ற இந்த 1818 ஆண்டு இந்த போற கிளர்ச்சியில வந்து இந்த மொனராவில திசாவ என்று சொல்ற நபரை வந்து அப்ப இருந்தாரு ஆளுநர் வந்து யாருன்னே ராபர்ட் பிரவுன்ட்ரிக். அப்ப ராபர்ட் பிரவுன்ட்ரிக் தான் அப்ப 1818 ஆண்டுல இருந்து கிளர்ச்சி ஆளுநர். அப்ப அவர் வந்து சொல்றாரு இவர் வந்து ஒரு எப்படின்னா தேச துரோகி. யாரு? இந்த மொனராவில திசாவைய. சரியா? இவர் ஒரு தேச துரோகி என்ற ரீதியில வந்து வர்த்தமானி கெசட்டூடாக அறிவிக்கிறாரு. வர்த்தமானியூடாக அறிவிக்கிறார் இவர் ஒரு தேச துரோகியான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிவிக்கிறார். அதன் பிறகு 2015 ஆண்டு அரசாங்கத்தை கைப்பற்றின யாரு? இந்த மைத்திரிபால சிறிசேன அரசாங்கம் அந்த கெசட்டை திரும்ப ரிவைஸ் பண்றாங்க. ரிவைஸ் பண்ணி இல்ல அவர் வந்து தேச துரோகி அல்ல, இலங்கை நாட்டினுடைய முதலாவது சுதந்திர போராட்ட வீரர் என்ற ரீதியில வந்து அவங்க கெசட்டை வந்து மாத்தி ரிவைஸ் பண்ணி அந்த கெசட்டை திரும்ப வெளியிடுறாங்க. ஆகவே இலங்கையுடைய முதலாவது சுதந்திர போராட்ட வீரரா இந்த மொனராவில திசா வந்து கருதப்படுறாரு. சரியோ? ஓகே. இப்ப 11வது கேள்வியை பாருங்க. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல குறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்த மாவட்டங்கள். அதிகூடிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுற மாவட்டம் எது பாராளுமன்ற எலெக்ஷன்ல? கம்பஹா. ஓகே. அப்ப அதே போல குறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருகோணமலை. ஓகே, வெரி குட். யாழ்ப்பாணம் அல்லம்மா, திருகோணமலை. சரியோ? அப்ப என்னடா கம்பஹா மாவட்டத்திலிருந்து 19 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற அதே வேளை திருகோணமலை மாவட்டத்திலிருந்து 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் தெரிவு செய்யப்படுறாங்க. ஓகே. இலங்கையிலும் பரப்பளவில் சிறிய சாக் நாடுகள் 2 தருக. எந்தெந்த நாடு? மாலைதீவு, மாலைதீவும் பூட்டானும். அப்ப இலங்கையில பரப்பளவுக்கும் பார்க்க சிறிய நாடுகளாக இந்த மாலைதீவும் பூட்டானும் இருக்குது சாக் நாடுகள்ல. சாக் நாட்டு ஆரம்பம் வந்து 1985 ஆண்டு. இந்த சாக்ட தலைமையகம் எங்க இருக்குது? நேபாளத்துல காத்மண்டு நகரத்துல இருக்குது. ஓகே. இந்த சாக் அமைப்பினுடைய செயலாளர் நாயகத்துல பேர் என்ன? கோலம் சர்வர். கோலம் சர்வர் என்று சொல்றவர் இந்திய நாட்டவர். இந்த கோலம் சர்வர் என்று சொல்றவர் தான் கொஞ்சம் பொறுங்க, சந்தேகம் மாதிரி அவர் இந்தியாவை தாண்டு. சரி, அவர் இந்தியாவோட கொஞ்சம் சந்தேகம் மாதிரி கொஞ்சம் பொறுங்கோ. செயலாளர் நாயகத்துல பேர் வந்து கோலம் சர்வர் தான். சரியோ? அவர் இந்தியாவா பங்களாதேஷ்னு சின்ன டவுட் ஆகிக்குது, அவ்வளவுதான். இதுல இருக்கிற மிகப்பெரிய நகரம்னு கேட்டா மும்பை தான் ஒரு மிகப்பெரிய நகரம் சாக் நாடுகள்லயே. இந்த சாக் அமைப்பினுடைய பல்கலைக்கழகம் எங்க காணப்படுது? புதுடில்லியில். இந்தியாவோட புதுடெல்லியில காணப்படுது. ஓகே. இது 2010 ஆண்டு ஆரம்பம். 2010 வந்து கோலம் சர்வர். சார் அவர் பங்களாதேசியா? ஓகே, தேங்க்யூ. அப்ப அவர் வந்து கோலம் சர்வர். ஓகே, பங்காளி. யூனிவர்சிட்டி வந்து புதுடெல்லியில இருக்கிறது. 2010 ஆண்டு உருவாக்கப்படுது. இந்த சாக்ல இருக்கிற நாடுகள் வந்து மொத்தம் 8 நாடுகள் இருக்கு. சாக்ல மொத்தம் 8 நாடுகள் இருக்கு. நம்ம அந்த மேல இந்த ஒரு தொங்கல்ல இருந்தே வந்தா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா, அதே போல மாலைதீவு. இந்த 8 நாடுகள் வந்து இந்த சாக்ல இருக்கிற உறுப்பு நாடுகள். அந்த உறுப்பு நாடுகள்லையும் இறுதியாக இணைந்த நாடு ஆப்கானிஸ்தான். இறுதியாக இணைந்த நாடு வந்து அதுல ஆப்கானிஸ்தான் 2007 ஆண்டு இணைந்த நாடு அது. சரியோ? இந்த சாக் அமைப்பினுடைய கலாச்சார மையம் வந்து இலங்கையில தான் காணப்படுது, கொழும்புல இருக்குது. சாக் அமைப்பினுடைய
கலாச்சார மையம் வந்து கொழும்புல இருக்குது. கலாச்சார மையம் வந்து கொழும்புல இருக்குது. இன்னொரு விஷயத்த சொல்றேன். அனர்த்த முகாமைத்துவ மையம் வந்து இந்தியால இருக்குது. இந்தியால காந்தி நகர்ல இருக்குது. காந்தி நகர்னு சொல்றது குஜராத்ல இருக்கிற ஒரு பகுதியா. அனர்த்த முகாமைத்துவம் இந்தியால காந்தி நகர்ல இருக்குது. சரி, அது சாக்சம்னு ஒரு முக்கியமான தகவல்ல கொஞ்சம் தகவல் தான், நிறைய தகவல்கள் இருக்குது போல. ஓகே, 13வது கேள்வியை பாருங்க. பொருத்தம் அற்ற சோடியை தெரிவு செய்க. ஓமா, அது மைக்கு மியூட் பண்ணுங்க ஐயா. சார், கூடிய பார்லிமெண்ட் என்னது? உறுப்பினர்களை தெரிவு செய்த மாவட்டம். அதிகூடிய பார்லிமெண்ட் உறுப்பினர்களை தெரிவு செய்த மாவட்டம் கம்பஹா. கம்பஹால 19, கொழும்புல 18. அப்ப பொருத்தமற்ற சோடின்னு சொல்ல போக்குள்ள கலனி திச கனிமெண்ணை புருத்தகந்த சூரிய சக்தி லட்சபான நீர் மின்சாரம். இந்த தம்ப பவனி. தம்ப பவனி சொல்றது நிலக்கரியா? தம்ப பவனி விலங்கல்ல, காற்றாலையா? தம்ப பவனி சொல்றது மன்னார் அல்ல? ஓ, அதுல பெரிய போராட்டம்லாம் நடத்தின. அப்ப தம்பபவனி சொல்றது காற்றாலை மின் உற்பத்தி நிலையம். இலங்கையில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அது தம்பபவனில தான் இருக்குது. தம்பபவனி தான் சொல்றது, சரியோ? அப்ப தம்பபவனி தான் ஓகே, பொருத்தமற்றது. அது தம்ப வன்னி, தம்ப வன்னி அல்ல, தம்ப பவனிய. ஓகே, 14வது கேள்வி பாருங்க. ஏஐ தொடர்பு அற்ற மென்பொருள் எது? ஏஐயோட தொடர்பு இல்லாத மென்பொருள் என்னன்றதுதான் கேள்வி. ரியல் கப் வரும் இரண்டாவது. ரியல் கேப். ஜெமினி வராது. ஜெமினி வந்து ஏஐ தானே, அது ஓகே. ஃபேஸ் அப்லையும் வந்து ஏஐ இருக்குது. ஃபேஸ் அப்லையும் வந்து ஏஐ இருக்குது. அப்ப ஒன்று ரியல் கேப் அல்லது கேப்பிலோட், இந்த ரெண்டுல ஒன்று தான். ஆனா மைக்ரோசாஃப்ட் கேபிலட்ன்ற ஒரு app இருக்குதானே சார் ஏஐ? சரி, இது வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது இந்த ரெண்டுல எது வரும்ன்றதுல. யாரும் சரி ஒருத்தர் கூகுள் சர்ச் பண்றீங்களா? ரியல் கெப்பா ஏஐ இல்லது கேப்பிலோட்டா ஏஐ? சார் கேப்பிலோட் தான் காட்டுது சார். கேப்பிலோட் ஏஐ ஏஐ இல்லாதது. ஏஐ இல்லாது கேப்பிலோட் அப்படியோ? சரி, ஓகே. கொஞ்சம் சின்ன டவுட் ரெண்டுலையும் எதுன்றதுல. ஓகே, கேப்பிலோட். ஓகே, 15வது கேள்வி பாருங்க. அப்ப கிராம நகர தோட்ட சனத்தொகை அதிகம் உள்ள மாவட்டங்கள், அதாவது சனத்தொகை கீழே சனத்தொகை அல்ல, சனத்தொகை பரம்பல். சனத்தொகை பரம்பல் நீங்க எழுதிக்கோங்க, பரம்பல். கிராம நகர தோட்ட சனத்தொகை பரம்பல் அதிகம் உள்ள மாவட்டங்கள். ஓகே, நகர சனத்தொகை எந்த மாவட்டத்தில் அதிகம்? கொழும்பு. கிராமத்துக்கு மொன்றாகலை. சரி, வெரி குட், வெரி குட். மொனராகலை. நகரத்துக்கு கொழும்பு, அதுவும் ஓகே, வெரி குட். தோட்டத்துக்கு எது வரும்? நுவரெலியா. ஓகே, வெரி குட். அப்ப கிராமத்துக்கு மொனராகலை வரும், நகரத்துக்கு கொழும்பு வரும், தோட்டத்துக்கு வந்து நுவரெலியா வரும். இலங்கையில சனத்தொகை குறைந்த மாவட்டம் எது தெரியுமா? ஓ, முல்லைத்தீவு. நான் செட் பண்ண நேரம் கம்பஹாவை காட்டுச்சு சார். கிராமம் என்னது? கிராமமா நகரமா? கிராமம். கிராமத்துக்கு கம்பஹா எக்காரணம் கொண்டு வராது. நகரம் காட்டுது சார். வந்து 2.4 மில்லியன் வந்து கம்பஹாவும் 2.3 மில்லியன் கொழும்பும் காட்டுது. ஓ, அது ஓகே. நீங்க சொன்ன விடயம் சரி.
அதாவது இப்ப நான் சொன்ன இது அதுக்காக சொன்னேன், இது பாப்புலேஷன் சனத்தொகை சனத்தொகை பரம்பல். சொல்றீர்கள் சனத்தொகை சொல்றீர்கள் மொத்த சொல்லப்படும் அவர் சனத்தொகையை சொல்றேன், நான் கேட்கறது சனத்தொகை பரம்பலை கேட்கிறேன். சரியோ? சனத்தொகை பரம்பல் என்ற ரீதியில பார்க்க போக்குல அந்த சனத்தொகை எப்படி இந்த நகரத்தை அண்மிச்சு நிறைய பேர் இருக்கணும். அப்படி நகரத்தை அண்மிச்ச ஆட்கள் கூடுதல் ஆயிக்கிறது கம்பஹா கும்பாக கொழும்புலதான் அதிகமா. அது சனத்தொகை சரி, கூடிய அவர் மாவட்டம். சொன்னதை சொன்னாங்க. சரி, ஓகே ஓகே. சனத்தொகை கூடிய மாவட்டம்னு சொல்ல போக நாங்க கம்பஹாவை தான் சொல்லுவோம். கம்பஹா தான் இலங்கையிலேயே சனத்தொகை கூடிய மாவட்டம். அதே போல இலங்கையில மிகவும் சனத்தொகை குறைந்த மாவட்டம்னு சொல்றது முல்லைத்தீவு. சரியோ? இப்ப கேள்வி வந்து ஆனா சனத்தொகையை கேட்கல, அவங்க கேட்டது சனத்தொகை பரம்பிக்கிற விதத்தை கேட்டது. அப்ப அந்த அடிப்படையில போக்குல நம்ம இப்ப கண்ட விடதான் சரியா, மொன்றாகல கொழும்பு நுவரெலியான்னு சொல்ற விடதான் சரியானதா வரும். சரியோ? நீங்க சொன்ன விடயமே எனக்கு விளங்கினதா? ஓகே. 16வது கேள்வியை பாருங்க. அஜினமோட்டோ அட ரசாயன பெயர் யாது? மோனோசோடியம் மோனோசோடியம் குளூட்டாமேட். மோனோசோடியம் குளூட்டாமேட். ஓகே, வெரி குட். இது ஜப்பான் தான் சார் ஆரம்பம். தொடங்கல. ஜப்பான் தான் அறிமுகப்படுத்திக்கான சார். அதாவது அஜினமோட்டோன்னு சொல்றதே வந்து அது ஒரு பேர் தான், அது கொம்பனிட பேர் தான். அது அஜினமோட்டோன்னு சொல்றது அது ஃபேமஸே அந்த கொம்பனிட பேரால தான் அது எல்லாருமே அஜினமோட்டோன்னு யூஸ் பண்றது. அது தவிர அதோட பேர் என்னன்னா உண்மையாவே மோனோசோடியம் குளூட்டாமேட் தான். ஆனா யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க, அஜினமோட்டோன்னு கேட்கணும். அது அந்த அந்த பேர்ல தான் அது ஃபேமஸ். ஆனா அதுக்குன்னு சொல்லி அது இந்த பெஞ்ச் மார்க்னு சொல்லுவோமே, லேண்ட்மார்க் மாதிரி தான் அது பிராண்ட். சொல்றீங்களா அதை விட இருக்கா? மோனோசோடியம் குளூட்டாமேட். மோனோசோடியம் குளூட்டாமேட். ஓகே, தேங்க்யூ சார். பதினேழாவது கேள்வியை பாருங்கோ. அதிக அளவு இணையதளங்களை பயன்படுத்தும் நாடு எது? சீனா. ஓகே, சீனா. ஓகே. இப்ப சீனா வந்து அண்மையில இருந்து தாய்வானை வந்து தன்னை நாட்டுல ஒரு பகுதி என்று சொல்லி கூறிக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்குரிய சில தாக்குதல்களையும் தாய்வான் மீது சீன நாடு வந்து மேற்கொண்டிருக்கிறது. சரியோ? இந்த சீனா தான் உண்மையாவே இந்த உலகத்துல அந்த நாணயத்தாள்களை ஆரம்பத்திலேயே பயன்படுத்திய நாடு. நாணயத்தாள்களை ஆரம்பத்திலேயே பயன்படுத்திய நாடு வந்து சீனா. அதே போல இந்த உலகத்திலேயே மிகவும் கடினமான பரீட்சை இருக்கிற நாடும் சீனால தான். உலகிலேயே மிகவும் கடினமான எக்ஸாம்னு சொல்றது ஜோகோ எக்ஸாம்னு சொல்றது. ஜோகோ அதாவது சொல்ற எழுதுங்க, GAO KOA. இந்த ஜோகோன்னு சொல்ற இந்த எக்ஸாம் தான் உலகிலேயே மிகவும் கடினமான பரீட்சையாக கொள்ளப்படுது. அதாவது சீனால வந்து இந்த யூனிவர்சிட்டியில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பேர் தான் இது. இந்த எக்ஸாம் மூலமா தான் அவங்க பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களை, காலேஜுகளுக்கு மாணவர்களை தெரிவு செய்யறதா கூறப்படுது. இதுக்கு அடுத்த கட்டமா இந்தியால காணப்படக்கூடிய இந்த UPSI சொல்ற அந்த எக்ஸாம், அதுங்க எல்லாமே 2வது 3வது ரேங்க் இந்தியால இருக்கிற எக்ஸாம்கள் வரும். அது பரீட்சையில பேரை ஐயா கேக்குறீங்க? அது நான் திரும்ப சொல்றேன், எழுத்துக்களை சொல்றேன் பாருங்க. GAO KOA ஜாகோன்னு சொல்ற இந்த எக்ஸாம் தான் உலகிலேயே மிகவும் கடினமான பரீட்சை. 18வது கேள்வியை பாருங்க. 18வது கேள்வி பாருங்க. ஓனர் ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் யாரு? எலான் மஸ்க். எலான் மஸ்க். ஓகே, எலான் மஸ்க். அப்ப இந்த எலான் மஸ்க் தான் உலகில இருக்கிற பணக்கார பட்டியல்ல முதலிடம் வகிக்கக்கூடிய நபர். உலகத்திலேயே
காணப்படக்கூடிய பணக்காரர்கள் பட்டியலில் முதலாம் இடம் வகிக்கும் நபர் வந்து இந்த எலான் மாஸ்க் தான். அப்ப இந்த எலான் மாஸ்கினுடைய ஒரு செய்மதி நிறுவனம் தான் இலங்கையில வந்து அண்மையில வந்து ஸ்டார்லிங்க் என்ற பெயர்ல வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப ஸ்டார்லிங்க் வந்து இலங்கை கட்டணங்கள் எல்லாம் சரியான கூட தான் இருந்த போதிலும் இலங்கையில ஸ்டார்லிங்க்கு சரியான ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த நடைபெற்ற இந்த அனர்த்தத்தோடு நடைபெற்ற இந்த அனர்த்தம் காரணமாக எல்லா நெட்வொர்க்குமே வேலை செய்யாம இருந்த சந்தர்ப்பத்துல இந்த ஸ்டார்லிங்குரிய கேள்வி ரொம்பவும் அதிகரிச்சுட்டு. ஏன்னா அந்த ஸ்டார்லிங்க் வந்து வேலை அது ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தது. ஏன்னா அது வந்து செய்மதியில விண்வெளி ஊடாக கொண்டு வரப்படுது, செய்மதி ஊடாக கொண்டு வரப்ப அப்ப அது வந்து வேலை செஞ்சு கொண்டுதான் இருந்தது. அதே போல டெஸ்லான்னு சொல்ற அந்த கார் கம்பெனிக்கு இதெல்லாம் இந்த டெஸ்லா கார் கம்பெனி வந்து எலான் மாஸ்கினுடையது. அதே போல ட்விட்டர் இருக்குதல்ல, இந்த ட்விட்டரையும் வந்து எலான் மாஸ்க் வந்து 2022ஆம் ஆண்டு வாங்குறாரு. வாங்கி அதனுடைய பெயரை வந்து எக்ஸ் தளம் என்று வைக்கிறாரு. 2022ஆம் ஆண்டு வந்து ட்விட்டரை வந்து இவர் வாங்குறாரு. பிறகு வந்து 2023ஆம் ஆண்டு அதோட பெயரை வந்து எக்ஸ் தளம் சொல்லி பெயர் மாற்றம் செய்யறாரு. அது அமெரிக்காவுல வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக ஜனாதிபதி தேர்தலில் முன்னின்று செயற்பட்ட ஒரு நபர். பிறகு டொனால்ட் ட்ரம்போட ஏற்பட்ட ஒரு முருகல் தன்மையின் காரணமாக அமெரிக்கன் கட்சி என்ற பெயர்ல ஒரு அரசியல் கட்சியையும் வந்து இவர் அமெரிக்கால உருவாக்கினார். இது எல்லாமே எலான் மாஸ்கோடு தொடர்புடைய விடயங்கள். அந்த ட்விட்டருக்கு அப்புறம் அடுத்த என்ன பேர் வைக்கிற எக்ஸ் தளம். எக்ஸ் தளம். இப்ப பொதுவா எக்ஸ் தளத்துல தான் இந்த நாட்டுடைய தலைவர்கள் ஏதாச்சும் போஸ்டுகள் போறோம்னா எக்ஸ் தளத்துல தான் அவங்க போடுவீங்க. அது 2023 சார் பேர் மாத்துறாரு. பேர் மாத்தினார் 2023ல. அதை வாங்கினவர் 2022ல. இந்த அரசியல் கட்சியில பேர் என்ன சார்? அது அமெரிக்காவில் அமெரிக்கன் பார்ட்டி, அமெரிக்க கட்சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. எந்த அமைச்சின் கீழ் செயலாளர் வராது, செயலாளர் வெட்டி போட, எந்த அமைச்சின் கீழ் ஆர்டிஐ வந்து வருது பொறுப்பு? ஆர்டிஐ எந்த அமைச்சுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு? அதான் கேள்வி. தகவல் அறியும் சட்டம் சார். நீங்க ஆர்டிஐ சொல்றது என்னன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன், அப்படித்தானே? அதாவது தகவல் அறியும், தகவல் அறியக்கூடிய சட்டம், தகவல் அறியும் சட்டம். சரியோ? தகவல் உரிமை சட்டம். தகவல் உரிமை சட்டம். இந்த தகவல் உரிமை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட போதிலும் நான் கேட்கிறேன், இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? ஆர்டிஐ விரிவாக்கம் தான் அது ரைட் டு இன்ஃபர்மேஷன். தொலைத்தொடர்பு அமைச்சின் கீழ் சார். ஓகே 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 ஓகே, வெரி குட். ஆனா அது எப்படின்னு சொன்னா வெகுசன ஊடக அமைச்சுன்னு சொல்லணும். அது தொலைத்தொடர்பு ஓகே, வெகுசன ஊடக அமைச்சுன்னு சொல்றது இன்னும் பொருத்தமானது. சரியோ? ஜனமாத்திய அமாத்தியாங்சு வெகுசன ஊடக அமைச்சு. அப்ப இந்த வெகுசன ஊடக அமைச்சின் கீழே தான் இந்த தகவல் அறியும் சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. இந்த தகவல் அறியும் சட்டம் வந்து 2016ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க சட்டம் மூலம் கொண்டு வரப்படுது. 2016ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க சட்டம். சார் ஆர்டிஐக்கு கொஞ்சம் ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க சார். ரைட் டு இன்ஃபர்மேஷன். தமிழ்ல சார் தகவல் அறியும், தகவல் உரிமை சட்டம்னு சொல்றது, அல்லது தகவல் அறியும் சட்டம். சரியான இது வந்து தகவல் அறியும் சட்டமா சார்? தகவல் உரிமை சட்டம். தகவல் அறியும் சட்டம் தானே சார்? தகவல் அறியும் சட்டமோ
இதுக்கு அரச ஊழியர்கள் தகவல் அறியும் சட்டம் சம்பந்தமா டைரக்டா அதுக்கு கேள்வி கேட்கலாமா சார்? அப்படி இருக்குது இல்லைன்னு இருக்குதா? டைரக்டான்னு சொன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு வைங்களேன், இப்ப ஒரு பிரதேச செயலகம் வச்சுக்கோங்களேன். இப்ப பிரதேச செயலகத்துல போயிட்டு நீங்க ஒரு தகவலை நீங்க பெற போறீங்கன்னு கேட்டா, அங்க தகவல் அறியும் உத்தியோகத்தர் இந்த 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 இதுக்குரிய சொல்லி ஒரு ஆபீசர் இருக்காரு, தகவல் அறியும் உத்தியோகத்தர் ரீதியில ஒருத்தர் இருக்காரு. அவர் பொதுவா யாரா இருப்பான்னு கேட்டா அந்த பிரதேச செயலகத்தினுடைய ஏடிஎஸ், உதவி பிரதேச செயலாளருக்கு தான் பொதுவா அந்த விடயத்தை பொறுப்பு கொடுத்தா, அல்லது ஏஓக்கும் பொறுப்பு கொடுத்திக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கும் கொடுத்திக்கலாம். அப்ப அந்த நபர்கிட்ட போயிட்டு நீங்க ஒரு ஃபார்ம் எடுத்து நிரப்பி நீங்க கொடுக்கறது ஊடாக 14 நாட்கள் கடமை நாட்கள்ல அவங்க வந்து உங்களுக்கு பதில் அளிக்கக்கூடிய தேவை அவங்களுக்கு இருக்கு. அவ்வாறு 14 கடமை நாட்கள் உள்ளுக்கு அவங்களால பதில் அளிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க உங்களுக்கு ஒரு கடிதம் மூலமா உங்களுக்கு ஒரு அறிவித்தல் தரதன் ஊடாக இன்னும் ஒரு வாரம் அவங்களுக்கு நீடிச்சு கொள்ளலாம். இது வந்து இதுல வந்து எப்படின்னு சொன்னா, இப்ப நாட்டுற பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், இந்த சில விடயங்கள் வந்து கொடுக்க கூடாதுன்ற ரீதியில வந்து அவங்க நினைக்கிற விடயங்கள், சம்டைம்ஸ் சில எக்ஸாம் ரிசல்ட்ஸ் கூட இந்த தகவல் அறியும் சட்டத்துல வந்து பெற இயலாது. யாரும் கேட்கலாம் தானே சார் இதுக்கு பதவி? யாரும் கேட்கலாம், யாரும் கேட்கலாம். ஏஜி ஆபீஸ்லாம் கேட்கணும். ஏஜி ஆபீஸ்ல தாண்டி இல்ல, இப்ப ஏஜி ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விடயத்தை நீங்க ஏஜி ஆபீஸ்ல கேட்கணும். நீங்க போயிட்டு வளையக்கல்வி அலுவலகத்துல கேட்கணும். வளையக்கல்வி அலுவலகத்துல உள்ள விஷயத்த வளையக்கல்வி அலுவலகத்துல அதை நீங்க வளையக்கல்வி அலுவலகத்தை தான் கேட்கணும். அதுக்கு பொறுப்பான உத்தியோகத்தை நியமிக்கப்பட்டிருப்பாரு. வளையக்கல்வி அலுவலகமே பிரச்சனை, அதான் எங்க கேட்கிற சார். வளையக்கல்வி அலுவலகத்துல பிரச்சனை தாங்கினாம தான் நான் டீச்சிங்க விட்டே வந்தேன். அது இலங்கையிலே ஆக கழிபட்ட ஒரு வளையமைக்கு. நான் இந்த வளையத்தை சொல்றீங்களோ தெரியா? நீங்க இருந்த வளையம், நீங்க இருந்த வளையம் தான் நானும் இருக்கிற வளையம், அதான் சொல்றேன் சார். அதே சொன்னீங்க. சரி விடுங்க, சொல்லிடுறாங்க என் பேரை. சொல்ல மாட்டேங்க சார். ChatGPTக்கு போட்டியாக சீனா அமைத்த அந்த ஏஐ எது? சாட்போட். டீப்சீக். டீப்சீக் டீப்சீக் ஓ டீப்சீக் டீப்சீக். கொஞ்சம் சொல்லுங்க சார். டீப்சீக் DEEP DEEP SEEK டீப்சீக். ஓகே சார், ஓகே. இதுதான் ChatGPTக்கு போட்டியா வந்து உருவாக்கப்பட்டது. ஆனா இப்ப ChatGPTனால வேற வேற நிறைய இப்ப ஆப்புகள் வந்துட்டு AI தொடர்பான நிறைய வந்துட்டு. இப்ப 21வது கேள்வியை பாருங்க. டீப்சீக் வந்து அல்ல, இந்த டீப்சீக் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியும் சாட்போட் தான் வந்து அது கவர்மெண்டாலையும் ChatGPTக்கு எதிராக இந்த உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒன்று காட்டுனுச்சு சார். அது வந்து பிறகு வந்த ஒரு தரவு தான். ஆனா உண்மையாவே இந்த இடத்துல வந்து ChatGPT போட்டியா சீனா அமைச்சது எதுன்றது டீப்சீக்கை தான் அவங்க இதாகி. ஏன்னா அப்ப பேசு பொருளா இருந்த விடயம் வந்து இந்த டீப்சீக் தான். ஓகே ஓகே. அப்ப 21வதுக்கு இலங்கையில் முதல் கூகுள் ஹோம் ஏனி போட்னு சொல்லி ஒன்று காட்டுச்சு சார். என்ன போட்னு? எர்னி போட். அது ஒரு தடவை கொஞ்சம் நம்ம பாப்போம் சரியோ. ஆனா இப்ப இந்த பேப்பர்ல வந்து அவங்க எதிர்பார்த்து டீப் சீக்க தான் சரியோ. ஒரு MCQல வந்து கேள்வி நினைக்கிறேன். அப்ப MCQல தான் டீப் சீக் தான் அங்க தரப்பட்ட ஆன்சரா இல்ல. சரி, இப்ப உருவாக்கினு சொல்றது ChatGPTக்கு போட்டியா எனக்கு சரியா அப்ப எனக்கு சொல்ல, நீங்க சொல்ற விடத்தான் சரியான பதிலான எனக்கு சொல்ல தெரியாது உண்மையாவே. ஏன்னா இப்ப இவ்விடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம் சொல்ல பேசு பொருள். அப்ப முக்கியமாவே டீப்சீக் கொண்டு வந்த டைம்ல ChatGPT ஃபுல்லாவே விழுந்துட்டு. ChatGPT ஃபுல்லாவே விழுந்து டீப்சீக் வந்து ஃபேமஸா இருந்தது அந்த டைம்ல. அதனாலதான் டீப்சீக் வந்து ஒரு பேசு பொருளா வந்தது. இந்த டைம்ல வந்து ChatGPT இன்னும் அதுக்குரிய அந்த இடத்துல தான் இருக்குது. போட்டிய வந்தப்போ ChatGPT அதுக்குரிய இடத்துல இருக்கிறதுனால அது சரியா சொல்லல. இவங்க அமைச்சது இந்த எப்தான் சொல்லி எனக்கு சொல்ல முடியாது. விலங்கல்ல
ChatGPT எந்த நாட்டு சார்? ChatGPT எந்த நாட்டுக்குரியது சரியா சொல்ல தெரியல. கொஞ்சம் கூகுள் சர்ச் பண்றீங்களோ யாரும்? நான் பாக்குறேன் சார். ம். அமெரிக்கால போடுவது. அமெரிக்கா பொதுவாக சீனா ஒன்று உருவாக்கும் போது அது அமெரிக்காவுக்கு போட்டியாக தான் எப்பயுமே இருக்கும். இருந்தா நமக்கு சரியான பதில் வேணுமே. ஓகே, அமெரிக்கான்னு எடுக்கணும். சரியா? அப்ப 21வது கேள்வியாக, இலங்கையின் முதல் கூகுள் இண்டோர் மேப் அமைந்துள்ள இடம் எது? ஏர்போர்ட்டா சார்? ஏர்போர்ட் தான். அதை எப்படி எழுதுறேன்டா, பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம். இது எப்ப இந்த இண்டோர் மேப் இதாக்குறாங்க? 2021ஆம் ஆண்டு. 2021. டொனால்ட் ட்ரம்பினால் அமெரிக்கன் வளைகுடா என பெயரிடப்பட்ட வளைகுடா எது? மெக்சிகன் வளைகுடா. ஓகே, வெரி குட். மெக்சிகோ வளைகுடா. அப்ப டொனால்ட் ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும், இப்ப அவர் 47வது ஜனாதிபதி இருந்தாலும் இதுக்கு முன்னுக்கு 45வது ஜனாதிபதியாகவும் அமெரிக்கால இருந்திருக்காரு. இப்ப இலங்கைக்கு வந்து அமெரிக்கா வீழ்ச்சிக்கிற வரியில அளவு தெரியுமா எத்தனை வீதம்? முக்கியமான விடயம் எதுனா? ஓகே, 20%. ஓகே, 20%. 35 44ல இருந்து அப்படி குறைஞ்சு இப்ப 20% இருக்குது. வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு தான் வந்து ஓவல் மாளிகையில வந்து ஒரு சிலை ஒன்னையும் வச்சு கொண்டாரு. இப்ப ஜனாதிபதி தானே இவர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் வசிக்கக்கூடிய அவர் அந்த வாசஸ்தலத்துக்கு என்ன சொல்றது அமெரிக்கால? வெள்ளை மாளிகை. ஓகே, வெள்ளை மாளிகை. ஓகே, வெள்ளை மாளிகை. அவருடைய நிர்வாக அலுவலகமாகவும் இந்த வெள்ளை மாளிகை வந்து காணப்படும். இந்த வெள்ளை மாளிகை ஒத்ததாக இலங்கையில காணப்படுற கட்டடம் எது? அலரி மாளிகை. கொழும்பு மாநகர சபை. கொழும்பு மாநகர சபை வந்து அமெரிக்காவோட டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகை ஒத்த ஒரு கட்டடமாக கருதப்படுது. சரியோ? ஓகே, 23வது கேள்வி பாருங்க. நேட்டோ அமைக்கப்பட்டதன் நோக்கம் யாது? நேட்டோட நோக்கம் என்ன? கம்யூனிஸ்ட் நாடுகள்ல இருந்து பாதுகாப்பு பெறதுக்கா சார்? ஓகே, வெரி குட். ராணுவ பாதுகாப்பு மற்றும் ராணுவ பாதுகாப்பு, கம்யூனிஸ்ட். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பொருத்தமானது. அதாவது கம்யூனிஸ்ட் நாடுகள்ல இருந்து அங்கத்துவ நாடுகளை பாதுகாக்கிறது. கம்யூனிஸ்ட் நாடுகளின் எதிர்ப்புல இருந்து தங்களது அங்கத்துவ நாடுகள பாதுகாப்பு. முக்கிய நோக்கம் என்ன? பாதுகாப்பு தான். அங்கத்துவ நாடுகளை பாதுகாக்கிறது. அப்ப அங்கத்துவ நாடுகளை எங்கிருந்து பாதுகாக்கிறன்னு கேட்டா அந்த கம்யூனிஸ்ட் நாடுகள்ல இருந்து அங்கத்துவ நாடுகளை பாதுகாத்தல். அதுக்காகத்தான் 1949ஆம் ஆண்டு இந்த நேட்டோ அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த நேட்டோன்னு சொல்ற விரிவாக்கம் என்னன்னு கேட்டா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதாவது வட அத்திலாந்தி கூட்டுறவு நிறுவனம், ஆர்கனைசேஷன். 49 என்ன சார்? 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. வட அத்திலாந்தி கூட்டுறவு நிறுவனம். வட அத்திலாந்தி கூட்டுறவு நிறுவனம். அது இங்கிலீஷ்ல சொன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ட்ரீட்டி நார்த்னு சொல்ல போகல NORTH, நார்த். அட்லாண்டிக் சொல்ல போகல ATLANTIC, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், TRITI.
EATY ஆர்கனைசேஷன், ORGANIZATION ஆர்கனைசேஷன். அப்ப இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், இது பேர் சொல்லும் போது நினைவு வருது, இந்த டைட்டானிக் கப்பல் இருக்கல்ல, இந்த டைட்டானிக் கப்பல் வந்து எந்த கடல்ல மூழ்கின்னு கேட்டா இந்த வட அத்திலாந்திக், வட அத்திலாந்திக்னு சொல்ற அந்த கடல்ல தான், அந்த சமுத்திரத்துலதான் டைட்டானிக் கப்பல் வந்து மூழ்கினது. டைட்டானிக் கப்பல் மூழ்கின ஆண்டு தெரியுமா? 1912. வெரி குட், 1912. சரி, ஓகே. இப்ப இந்த நேட்டோ அமைப்புல நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதோட அப்படி தொடர்படுத்தி நிறைய விஷயத்துக்கு போறேன். நான் உங்களுக்கு அது எல்லாத்தையும் எழுதுற அளவுக்கு அதுல இடமிக நீங்க நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப சில இடங்கள்ல இந்த விடயங்களை ரிப்பீட் ஆகும் போது திரும்ப திரும்ப எழுதி கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு மறக்காது. சரியோ? எனக்கு தெரியும், நான் ஒரு கேள்விக்காக தரவுகள் கூடன்றது எனக்கு தெரியும். உங்களுக்கு எழுதுறதுக்கு அதுக்குரிய இடங்களும் போதான்னு தெரியும். சில விடயங்கள் நான் திரும்ப திரும்ப கதைக்கிறது ஊடாக அந்த விடயங்கள் உங்களோட மைண்ட்ல இருக்கும். அதுக்காகத்தான் நான் அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போறேன். அதை தவிர இந்த ஒரு கிளாஸ்ல எல்லாத்தையுமே உங்களுக்கு தரணும் என்றது என்ற நோக்கம் இல்லை. சரியோ? அதை முடியுமானாலும் உங்களோட தலைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுவீங்கன்ற ரீதியில தான் நான் சொல்லி கொண்டு போறேன். இந்த நேட்டோ அமைப்புல காணப்படுற அங்கத்துவ நாடுகளோட எண்ணிக்கை வந்து 32. நேட்டோ அமைப்புல காணப்படுற அங்கத்துவ நாடுகளின் எண்ணிக்கை வந்து 32. இதுல 32வது நாடாக இறுதியாக ஸ்வீடன் நாடு இணைந்து கொண்டது. ஸ்வீடன் நாடு இணைந்து கொண்டது. அப்ப இந்த நேட்டோ அமைப்பினுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டா பெல்ஜியத்துல பிரசல்ஸ் நகரத்துல காணப்படுது. பெல்ஜியம் நாட்டுல பிரசல்ஸ் நகரத்துல காணப்படுது இதுல தலைமையகம். ஆரம்பிச்ச ஆண்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். 1949ஆம் ஆண்டு. சார் ஸ்வீடன் எத்தனையாம் ஆண்டு இணைஞ்சு கொண்டுச்சு கடைசியா? ஸ்வீடன் வந்து 2024 ஓகே, 2024. இதுல முக்கியமான விடயம் என்ன, ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ஒரு முக்கியமான ஒரு விடயமா இந்த நேட்டோ அமைப்பு தான் காணப்படுது. அப்ப உக்ரைன் நேட்டோ அமைப்புல சேருவேன்னு சொன்னதுனால தான் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் தொடுத்துறதுக்கு ஆரம்பிச்சது. அதே போல இஸ்ரேல் ஹமாஸினுடைய ஒரு யுத்தம் அங்கால பக்கம் போய் கொண்டிருக்கு. இதுக்கு மேலதிகமா உங்களுக்கு எந்த யுத்தம் போறதா இப்போ உங்களுக்கு தெரியும்? வெரி குட், கம்போடியா, தாய்லாந்து. இந்த 2 நாடுக்கும் இடையில வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடந்து எல்லாம் முடிஞ்சு சமாதானம் நடந்த பிறகு இப்ப திரும்பவும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. வெரி குட். அது அப்படி நீங்க உலக அரசியல்ல கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப முக்கியம் அது. அந்த 22வது கேள்வி இருக்கா சொல்லுங்க சார். டொனால்ட் ட்ரம்பின் அமெரிக்கன் வளைகுடா என பெயரிடப்பட்ட வளைகுடா மெக்சிகோ வளைகுடாவ மெக்சிகோ வளைகுடா. 2025 ராஜினாமா செய்த கனடா பிரதமர் யாரு? ஜஸ்டின் ட்ரூடோ. வெரி குட், ஜஸ்டின் ட்ரூடோ. ஜஸ்டின் ட்ரூடோ. அவ ஜஸ்டின் ட்ரூடோ தான் ராஜினாமா செய்தவர். அதன் பிறகு இப்ப வந்து அங்கத்தைய பிரதமரா வந்து காணப்படுறவர் வந்து மார்க் கார்னி. மார்க் கார்னி. அப்ப இந்த மார்க் கார்னி தான் இப்ப வந்து கனடாவினுடைய பிரதமராக காணப்படுறாரு. இவர் வந்து லிபரல் கட்சியை சேர்ந்தவர். லிபரல் கட்சியை சேர்ந்தவர். எத்தனாவது பிரதமரா? 24வது பிரதமர். கனடாவினுடைய 24வது பிரதமரா காணப்படுறாரு. கேள்விப்பட்டு மார்க் கார்னி. காவன்னா இறனா நீனா கார்னி. மார்க் கார்னி. அப்ப இந்த மார்க் கார்னின்னு சொல்றவர் தான் இப்போ அங்கத்திய பிரதமரா இருக்கிறார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இலங்கை தமிழர் ஒருத்தர் வந்து அங்க அமைச்சர் பதவி எல்லாம் வகிச்சர்னு சொல்லி, அவரோட பேர் தெரியுமா? கரி ஆனந்த சங்கரி. வெரி குட், கரி ஆனந்த சங்கரி.
அங்க பொது பாதுகாப்பு அமைச்சரா இருக்கிறாரு. இப்போ 2-3 மினிஸ்ட்ரி மாறிட்டாரு. இப்ப பொது பாதுகாப்பு அமைச்சரா இருக்கிறாரா கனடால. இலங்கை வாழ் தமிழர். இருபத்தி 5வது கேள்வியை பாருங்க. பீஸ் இண்டெக்ஸில் முதல் நாடு எது? முதன்மை வகிக்கக்கூடிய நாடு எது அந்த ரேங்கிங்ல? ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து தானே சார்? ஆமாம், ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து, அயர்லாந்து, நியூசிலாந்து. அயர்லாந்து அல்ல, ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து. ரெண்டாவது அயர்லாந்து தானே சார்? ரெண்டாவது அயர்லாந்தா? சார் அப்படிதான் சேஞ்ச் பண்ணது, அப்படிதான் காரணம். லாஸ்டா யமன் தானே சார்? லாஸ்டா யமன், அது ஓகே. அது என்னன்னா சொல்றது ஸ்கண்டினேவிய நாடுகள்னு சொல்லுவோம். இந்த ஸ்கண்டினேவிய நாடுகள் நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். இந்த பின்லாந்து, சரியோ, இந்த ஐஸ்லாந்து, நோர்வே, இந்த ஸ்வீடன், இவங்க எல்லாமே அதுல வருவாங்க. பொதுவாக இந்த ரேங்கிங் அடிப்படையில முன்னுக்கு எப்பயுமே இந்த ஸ்கண்டினேவிய நாடுகள் தான் காணப்படுறது. இப்ப பீஸ் இண்டெக்ஸ் சொல்றது குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், உலக அமைதி சுட்டன். உலக அமைதி சுட்டன் இதுல முதன்மையா இருக்கிற நாடு உண்மையாவே ஐஸ்லாந்து தான். ஓகே. அதே போல இந்த ஐஸ்லாந்து இன்னொரு முக்கியமான ஒரு சுட்டன்லையும் முதலாவது இருக்குது, மனித அபிவிருத்தி சுட்டி. மனித அபிவிருத்தி சுட்டன், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்த மனித அபிவிருத்தி சுட்டிலையும் இந்த ஐஸ்லாந்து தான் முதலாவது இடம் இருக்குதா? மனித அபிவிருத்தி சுட்டன்லையும் இந்த ஐஸ்லாந்து நாடு தான் முதலாவது இருக்குது. சார் இது இலங்கைக்கான இடங்கள் என்ன மாதிரி? இதுல வந்து பீஸ் இண்டெக்ஸ்ல வந்து இலங்கை வந்து அந்த மனித அபிவிருத்தி சுட்டில தான் 89வது இருக்குன்னா சார்? மனித அபிவிருத்தி சுட்டில இலங்கை 89 இருக்குது. பீஸ் இண்டெக்ஸ்ல இலங்கை வந்து 109வது இடம் என்னமோ வகிச்சது. கன்ஃபார்ம் இல்லை, மைண்ட்ல ஈக்கிறதா சொல்றேன். 109 இடம் வகிச்சது. உலக மகிழ்ச்சி சுட்டி, அதே போல இன்னொரு விடயம் வந்து உலக மகிழ்ச்சி சுட்டின்னு சொல்லி, உலக மகிழ்ச்சி சுட்டியில வந்து முதலாம் இடம் வகிக்கிற நாடு எதுன்னு தெரியுமா? உலக மகிழ்ச்சி சுட்டியில எது? பூட்டான் அல்ல, பின்லாந்து. பின்லாந்து சரியா? தொடர்ச்சியாக 8வது ஆண்டு இந்த மகிழ்ச்சி சுட்டியில முதன்மை வகிக்கிற நாடு பின்லாந்து. சார் நீங்க பூட்டான் சொன்னீங்க. பூட்டான் வந்து என்னன்னா இந்த மகிழ்ச்சி சுட்டியை அறிமுகப்படுத்திய நாடு. மகிழ்ச்சி சுட்டிய அறிமுகப்படுத்திய நாடு தான் பூட்டான். ஆனா அதுல முதன்மை வகிக்கிற நாடு யாருன்னு கேட்டா பின்லாந்து. பின்லாந்து. நான் அந்த விஷயத்தோட முடிக்கிறேன். நிறைய உள்ளுக்கிற நிறைய விஷயங்கள். உலக அமைதி சுட்டன்ல வந்து இலங்கையை வந்து 100வது இடத்துல இருந்து தற்பொழுது வந்து 2025 தரவுகள் படி 88வது இடத்துல இருக்கு. இப்ப 88வது இடமா? பரவாயில்லையே. ஓகே சரி. 26வது கேள்வி பாருங்க. 2028 சம்மர் ஒலிம்பிக் நடைபெற உள்ள நாடு? அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ். சரி, நாடுன்னு கேட்க போக்குல நம்ம நாட்டை தான் கொடுக்கணும். இடம்னு சொல்லி கேட்க போக்குல நம்ம நகரத்தை கொடுக்கணும். நகரத்தோட சேர்த்து நாடையும் கொடுக்கறது நல்லது. சரியா? அப்ப நாடுன்னு கேட்டா நம்ம அமெரிக்கா. நாடுன்னு கேட்க போக்குல ஐக்கிய அமெரிக்கா. அல்லது இடம்னு கேட்டா லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கான்னு எழுதினா சரி. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு டேஸை போட்டு ஐக்கிய அமெரிக்கான்னு எழுதி விட்டா சரி. சரியோ? ஏன்னா இந்த 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி வந்து அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல தான் நடைபெற போகுது. சரியோ? இது வந்து சொல்றது சம்மர் ஒலிம்பிக். இந்த ஒலிம்பிக்ல வந்து 4 வகையான ஒலிம்பிக் இருக்குது. ஒலிம்பிக்ல வந்து 4 விதமான ஒலிம்பிக் இருக்குது. அதுல ஒன்று தான் இந்த சம்மர் ஒலிம்பிக்னு சொல்றது. சம்மர் ஒலிம்பிக் வந்து அதுல ஒன்று. இன்னொரு ஒலிம்பிக் இது வின்டர் ஒலிம்பிக், குளிர்கால ஒலிம்பிக். வின்டர் ஒலிம்பிக், குளிர்கால ஒலிம்பிக். இது 2வது.
அதே போல இன்னொன்று இருக்குது பரா ஒலிம்பிக்னு சொல்லி, அதாவது அங்கவீனர்கள் அவர்களுக்கு நடக்குது பரா ஒலிம்பிக். அதே போல யூத் ஒலிம்பிக்னு ஒன்று நடக்கும், அது இளைஞர்களுக்கான ஒலிம்பிக் போட்டி அப்படியும் நடக்கும். இப்ப இதுல இந்த 2028ஆம் ஆண்டு பரா ஒலிம்பிக் நடைபெறும் லாஸ் ஏஞ்சல்ஸ். அதே போல யூத் ஒலிம்பிக் நடக்கும் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. அதே போல இந்த சம்மர் ஒலிம்பிக்கும் 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்கும். ஆனா வின்டர் ஒலிம்பிக் இருக்கல்ல, இந்த வின்டர் ஒலிம்பிக், இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டி வந்து 2026ஆம் ஆண்டு, அதாவது வார வருடம் இத்தாலி நாட்டுல மிலான்னு சொல்ற அந்த நகரத்துல நடக்க போகுது. இத்தாலி நாட்டுல மிலான்னு சொல்ற அந்த நகரத்துல நடக்க போகுது. இது வந்து குளிர்கால ஒலிம்பிக் போட்டி. சுனிதா வில்லியம்ஸ்னா யாருப்பா? விண்வெளி வீராங்கனையா? அதாவது விண்வெளி வீராங்கனையா? இப்ப அண்மையில கூட இந்த சுனிதா வில்லியம்ஸ் சொல்றவங்க வந்து, அதாவது விண்வெளி பயணம் கொண்டு போயிட்டு பிறகு அங்க வந்து மாட்டுப்பட்டு கிட்டத்தட்ட 9 மாதங்கள் வந்து விண்வெளியில வந்து இருந்தவங்க. அப்ப இவங்க வந்து விண்வெளி பயணம் மேற்கொண்ட ஒரு பெண்மணி தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ். அப்ப அந்த சுனிதா வில்லியம்ஸோட வில்மோர்னு சொல்றவர் தான் இங்க கொண்டு அழைத்து வரப்பட்டாங்க. சரியா? இந்த டிராகன் சொல்ற அந்த விண்கலம் ஊடாக சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் வந்து அழைத்து வரப்பட்டார்கள். சரியோ? இந்த வருஷம் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அது. 28வது கேள்வியை பாருங்க. ஈரானின் அணு உலையை தாக்கிய அமெரிக்கால விமானத்துல பேர் என்ன? வெரி குட். B2 விமானம். இந்த B2 விமானம் அப்படி சொல்றது என்னன்னா, இந்த பெரக்ரைட் ஃபெல்கன் சொல்லி ஒரு பறவை ஒன்று இருக்குதாம். அந்த பறவையோட அமைப்புல தான் அந்த B2 சொல்ற விமானம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கேள்விக்கு பதில் வந்து B2 தான். B2 விமானம். அந்த இப்ப ஈரான் மீது இந்த ஈரான் அணு உலை தாக்கி இந்த அமெரிக்க ஆபரேஷன் அந்த செயற்திட்டம், அந்த ஆபரேஷனுக்கு அமெரிக்கா ஒரு பேர் ஒன்று வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டா ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர். ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயர்ல தான் அந்த ஆபரேஷன் வந்து நடத்தப்பட்டது. ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர். சரியோ? அதே மாதிரி தான் இஸ்ரேலும் வந்து ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன ஆபரேஷன் ரைசிங் லயன், ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயர்ல வந்து இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அமெரிக்கா வந்து நடத்திக்கிறாங்க ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற ரீதியில வந்து அவங்க வந்து ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தாங்க. கேள்வி 29வது. 37 பில்லியனுக்கு மேல் சனத்தொகை கொண்ட நகரம் எதுன்றதுதான் கேள்வி. ஜப்பான் டோக்கியோ. ஜப்பான்ல டோக்கியோ அதிக அளவு சனத்தொகை கொண்ட நகரம். எப்படின்னு கேட்டா இது கடந்த மாதம் வரகாட்டியும் உண்மையாவே டோக்கியோ, ஜப்பான்ல டோக்கியோ நகரம் தான் காணப்படுது. இந்த கேள்வியிலையும் அவங்க எதிர்பார்த்த பதில் அதுதான். இந்த கேள்வியிலையும் அவங்க எதிர்பார்த்த பதில் ஜப்பான்ல டோக்கியோ நகரத்தை தான் அவங்க எதிர்பார்த்த பதில் உண்மையாவே. ஆனா இப்ப வந்து உலகத்திலேயே சனத்தொகை கூடிய நகரம் எது? ஜகார்த்தா நாடு வந்து இந்தோனேசியாவை. அப்ப இந்தோனேசியா நாட்டினுடைய ஜகார்த்தா நகரத்துல தான் தற்போது உலகில் அதிக அளவு நபர்கள் வாழக்கூடிய பகுதியாக அடையாளம் கட்டப்பட்டிருக்குது. அப்படின்னா நகரமே அதிக மக்கள் வாழக்கூடிய நகரம் இப்ப வந்து இந்தோனேஷியால ஜகார்த்தா. நீங்க சொன்ன பதில் ஓகேன்னு சொன்னா இந்த பேப்பருக்கு ஓகே. ஆனா இனி வரப்போற எக்ஸாம்கள்ல பதில் எப்பயுமே ஜகார்த்தாவா இருக்கட்டும். அப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய நகரம் என்ற ரீதியில லண்டன் சொல்லப்படுது. உலகின் மிகப்பெரிய நகரம் என்ற ரீதியில வந்து லண்டன் சொல்லப்படுது.
30வது கேள்வியை கவனிங்கோ. 30வது கேள்வியை கவனிங்கோ. யுனெஸ்கோ பாரம்பரிய ஃபோர்பிடன் சிட்டி அமைந்துள்ள நாடு எது? பீஜிங், சைனா. சைனா. ஃபோர்பிடன் சிட்டினா மறைக்கப்பட்ட நகரமா? அப்ப இந்த மறைக்கப்பட்ட நகரம் வந்து சைனால தான் இருக்குது. சீனால இருக்குது. அப்ப இந்த யுனெஸ்கோ நிறுவனம் சொல்றது பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ் நகரத்தை வந்து தலைமையகமாக கொண்டு செயற்படக்கூடிய ஐக்கிய நாடுகள் தாபனத்தினுடைய ஒரு கிளை நிறுவனம் தான் இந்த யுனெஸ்கோ அமைப்பு. இந்த யுனெஸ்கோ அமைப்பானது 1972 ஆண்டு முதல் உலகின் பாரம்பரிய இடங்களை வந்து அடையாளப்படுத்தி கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில இலங்கையில 8 பாரம்பரிய இடங்களை வந்து அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. இதுலயும் உலகத்திலேயே மிகவும் அதிகளவான பாரம்பரிய இடங்கள் காணப்படுற நாடு எது? இத்தாலியில 61 பாரம்பரிய இடங்களும், சீனாவுல 60 பாரம்பரிய இடங்களும் காணப்படுது. சரியோ? அதுலதான் இலங்கையில 8 பாரம்பரிய இடங்கள். அதுல 2010 ஆண்டு கடைசியா மத்திய மலை நாட வந்து இலங்கையுடைய பாரம்பரிய இடமாக வந்து அடையாளப்படுத்தினாங்க. இப்ப அண்மையில கூட தீபாவளிய வந்து இத்தாலியில எத்தனை சார்? 61. உலகிலேயே அதிக அளவு பாரம்பரிய இடங்களை கொண்ட நாடு இத்தாலிய. தீபாவளியை கூட அண்மையில வந்து உலக பாரம்பரிய ஒரு நிகழ்வாக அடையாளப்படுத்திருந்தாங்க. அப்ப இந்த யுனெஸ்கோ அமைப்புல இருந்து அண்மையில அமெரிக்கா வந்து அமெரிக்கா வந்து யுனெஸ்கோ அமைப்புல இருந்து அண்மையில வந்து விலகிது. அது ஒரு கேள்வியாவே வந்தது. எப்படின்னா, இந்த யுனெஸ்கோ அமைப்புல இருந்து பதவி விலகிய வல்லரசு நாடு எது? அமெரிக்கா. சரியோ? அதிக சியா முஸ்லிம்கள் வாழும் நாடு எது? ஈரானா சார்? ஈரான். இப்ப ஈரானுடைய சுப்ரீம் லீடர் யாரு? ஆயத்துல்லா கொமேனி. எஸ், ஆயத்துல்லா அலி காமேனி. ஓகே. 32வது கேள்வி பாருங்க. 2024 இலங்கையின் 2 பில்லியன் ஆவது சுற்றுலா பயணியாக வந்த பிரசாந்த் இங்கான் என்று சொல்றவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மனியா? இந்த 2 பதில் வந்து பிரான்ஸ். வேற எதுவும் பதில்களப்ப? கேள்வியை சரியா கவனிக்கணும். 2024 கேள்வி. நீங்க பிரான்ஸ் சொல்றது 2025. ஆனா அந்த பில்லியன் வரப்போறேன் சார், மில்லியன் தானே வரணும். சாரி, அது பில்லியன் அல்ல, மில்லியன் தான். மேலும் அப்படிதான் வரும். சரியோ? அப்ப 2025 உண்மையாக இலங்கையில 2 மில்லியன் ஆகுது. அதாவது 20வது லட்சமா அந்த சுற்றுலா பயணியா வருகை தந்தவர் வந்து இந்த பிரசன்ட் சொல்றவர் வந்து தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர். தாய்லாந்து நாடு. 2025 ஆண்டு வருகை தந்தவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஒரு ஜோடு வந்தது. அவங்க கணவனும் மனைவியும் வந்தவர். அது சம்பந்தமான தரவுகள் உங்களை அந்த இதுக்கு போட்டுடுறேன். செட் பாக்ஸ் இருக்கெல்லாம் செட் பாக்ஸுக்கும் நான் போன மாசத்துல செட் பாக்ஸ் லீக், நவம்பர் மாத செட் பாக்ஸ் லீக் அந்த தகவல் எல்லாம் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த டிசம்பர் ஜனவரி 2 மாசத்துக்கு உரிய அந்த செட் பாக்ஸ்ல போட்டுடுறேன்.
ஓகே, தாய்லாந்துன்னு சொல்ல போக்குல முக்கியமான சில விடயங்கள் தாய்லாந்து பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப கொஞ்ச காலமா வந்து தாய்லாந்தினுடைய பெயர் வந்து சர்வதேச ரீதியில ஒரு முக்கியத்துவம் பெற்றுக்கொண்டு வருது. அதுல இலங்கையோட நெருங்கிய ஒரு தொடர்பு கொண்ட ஒரு நாடா காணப்படுது. ஏன்னா தாய்லாந்தும் ஒரு பௌத்த நாடு தானே. தாய்லாந்தும் ஒரு பௌத்த நாடு தான், இலங்கையும் ஒரு பௌத்த நாடு தான். சரியோ? அப்ப தாய்லாந்தை பத்தி சொல்லணும்னு சொன்னா முதலாவது விடயம் நான் உங்களுக்கு சொல்லலாம். இந்த தாய்லாந்து சொல்லுவாங்க வெள்ளை யானைகளின் நாடுன்னு சொல்லுவாங்க. வெள்ளை யானைகளின் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாய்லாந்து. இது ஒன்று. சரியா? இன்னொன்னு சொல்லலாம் என்னன்னா, 6வது பிம்ஸ்டெக் மாநாடு. 6வது பிம்ஸ்டெக் மாநாடு வந்து தாய்லாந்துல இந்த வருடம் நடைபெற்றது. இந்த வருஷம் மார்ச் மாதம் அளவு வந்து 6வது பிம்ஸ்டெக் மாநாடு நடைபெற்றது தாய்லாந்துல. அப்ப இங்க இருந்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய போயிருந்தா. சரியா? ஓகே. அடுத்தது வந்து தாய்லாந்து நாட்டுல சனத்தொகையில, தாய்லாந்து நாட்டின் சனத்தொகையில வந்து அதிகளவு நபர்கள் வந்து பௌத்தர்கள். அதிகளவு நபர்கள் வந்து பௌத்தர்கள். அது தாய்லாந்து நாட்டின் கூட தேவையில்ல, உலக சனத்தொகையை எடுத்து சொல்றது. அதுவும் ஒரு நாட்டுல சதவீத கணக்கு இருக்கல, சதவீத கணக்குல எடுத்து பார்க்க போக்குல அந்த நாட்டுல அதிக அளவு சதவீதமான மக்கள் வந்து இருக்கிறாங்க பௌத்தர்கள். அது உலக அளவுலேயே வந்து அதிக அளவு சதவீதமான பௌத்தர்களை கொண்ட நாடு. உலக அளவிலேயே அதிக சதவீத பௌத்தர்களை கொண்ட நாடு வந்து இந்த தாய்லாந்து தான். கொஞ்சம் நல்ல விஷயத்தை விளையங்கோங்க. என்னன்னு கேட்டா சதவீதத்துலதான் அதிக அளவு பௌத்தர்களை. அதை தவிர சனத்தொகையில் அல்ல. சனத்தொகையில வந்து அதாவது இலங்கையில வந்து பௌத்தர்களோட சதவீதம் வந்து 69% அல்ல. அப்படித்தானே? இது எந்த நாடு சார் சொன்னீங்க? விலங்கல்ல. இது எந்த நாடு? பௌத்தர்கள் இது வந்து தாய்லாந்து. தாய்லாந்து தாய்லாந்தை பத்தி மட்டும்தான் சொல்லிட்டு போறேன். சரியா? தாய்லாந்து. இப்ப இலங்கையில 69% தான் பௌத்தர்கள். தாய்லாந்து 95% பௌத்தர்கள். உலகத்திலேயே அதிக அளவு சதவீதமான நபர்கள் கூடுதல் ஆயிக்கிறது வந்து அங்கதான். அதே சனத்தொகை, பௌத்த சனத்தொகையில கூட யாருன்னு கேட்டா சீனாவை. பௌத்த சனத்தொகையில கூட யாரு இருக்குன்னு கேட்டா சீனா. சதவீதத்துல பார்க்க போக்குல தாய்லாந்து. நான் ரெண்டுக்குரிய வித்தியாசத்தை நீங்க அடையாளப்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். சரியோ? அதே போல இந்த தாய்லாந்து நாட்டுல இருந்தா இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கினாங்க முத்துராஜ என்ற ஒரு யானையை அன்பளிப்பு வழங்கியிருந்தாங்க. முத்துராஜ. இந்த முத்துராஜன்னு சொல்ற யானையை வந்து இந்த தாய்லாந்து நாட்டவர்கள் வந்து, இந்த தாய்லாந்து அரசாங்கம் வந்து இலங்கைக்கு அன்பளிப்பா வழங்கியிருந்தாங்க. அதன் பிறகு இந்த முத்துராஜன்னு சொல்ற யானை வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்து மிச்ச காலம் இலங்கையால சரியான முறையில் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க இயலாதன் காரணமாக தாய்லாந்து நாடு திரும்ப அதை கொண்டு போயிட்டாங்க தாய்லாந்துக்கு. கொண்டு போனவங்க திரும்ப அந்த முத்துராஜன் சொல்ற யானை இலங்கைக்கு கொடுக்கல. நாங்களே வச்சுக்கொண்டோம், அவங்களே வச்சுக்கொண்டாங்க. சரியான பராமரிப்பு இல்லைன்னு சார். இலங்கையில் சரியான பராமரிப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களே வச்சுக்கொண்டாங்க. அதே போல இந்த முறை உலக அழகியாக தெரிவு செய்யப்பட்டவங்க இருக்கிறாங்க. மிஸ் வேர்ல்டு தானே. மிஸ் வேர்ல்டா தெரிவு செய்யப்பட்டவங்க யாரு? மெக்சிகோ பாத்திமா போச் தானே சார்? அது வந்து மிஸ் வேர்ல்டா மிஸ் யூனிவர்ஸா? யூனிவர்ஸ் என்ன சார்? மிஸ் வேர்ல்டுன்னு சொல்லி இப்ப இலங்கையில இருந்து கூட இந்த அனுதி குணசேகர போயிருந்தாங்களே ஒரு போட்டிக்கு, இந்தியாவில் நடந்துச்சு. இந்தியாவோட ஹைதராபாத்ல நடந்த ஒரு போட்டி ஒன்று. அதுல வந்து இந்த என்னோட பேர் ஒப்பல் சவுண்ட் ஸ்கிரீன் சொல்லி சுஜாதா ஒப்பல் சவுண்ட் ஸ்கிரீன் சொல்றதுதான் அவரோட பேரு. சுஜாதா ஓப்பல் சவுண்ட் ஸ்ரீ இது சொல்றது. சுஜாதா ஓப்பல் சவுண்ட் ஸ்கிரீன். இவதான் மிஸ் வேர்ல்டு பட்டத்தை வென்றா. இவரும் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர். மிஸ் வேர்ல்ட் மிஸ் யூனிவர்ஸ் ரெண்டும் வேற வேற என்ன சார்? அதெல்லாம் வித்தியாசம், பேர்ல சில வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க சொல்ல மிஸ் யூனிவர்ஸ் சொல்ல போகல, அதுல நீங்க யார சொன்னீங்க?
பாத்திமா போச். பாத்திமா போச்னு சொல்றாவோ வந்து வென்றார். அது கொஞ்சம் மாறுபடும். தாய்லாந்தை மட்டும் பேஸ் பண்ணி சொல்லி கொண்டு இருந்தது. சரி, அதே போல இப்ப ஓகே. தாய்லாந்தால இலங்கைக்கு அன்பளிப்பா வழங்கி இன்னும் 2 யானை இருக்குது. அதையும் தாய்லாந்து கேட்கிறாங்க, திரும்ப தாங்கடா பாண்டு. சரி, 33வது கேள்வியை பார்ப்போம். நீண்ட முத்திரை எதனை கொண்டாடுவதற்காக வெளியிடப்பட்டது? என்ன இந்த கேள்வியோட அமைப்பு எப்படின்னு சொன்ன உண்மை, அந்த பேப்பர்ல கேட்கப்பட்ட முறை எப்படின்னு கேட்டா, அதாவது ஆகஸ்ட் மாதத்துல வந்து இலங்கையில எந்த நிகழ்வை வெளிப்படுத்தும் வண்ணம் நீண்ட முத்திரை வெளியிடப்பட்டதுன்றது அந்த கேள்வியோட அமைப்பு. இந்த இதுல கொஞ்சம் மாற்றம் இருக்குது. உண்மையாவே ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய விழா எது? அதுக்காக தான் அந்த நீண்ட முத்திரை வெளியிட்டாங்க இலங்கையில. அது என்ன விழா இலங்கை நடத்துறது தெரியுமா? 75 சுதந்திர தின இதா சார்? சுதந்திர தினம். உலக வங்கிற மத்திய வங்கிற இல்ல சரியோ, கண்டி எசல பெறகர. ஆகஸ்ட் மாசத்துல இலங்கையில கொண்டாடப்படுற விழா என்னன்னு கேட்டா அந்த எசல பெறகர தான் தலதா மாளிகையில பெறகர. அப்ப கண்டின அந்த எசல பெறகரத்தான் அத நினைவு கூறும் வண்ணம் தான் இலங்கையில வந்து அந்த நீண்ட முத்திரை ஒன்று வெளியிட்டாங்க. சரியா? அந்த முத்திரையிட பெறுமதி வந்து 500 ரூபாய். 500 ரூபாய் பெறுமதியான முத்திரை வந்து வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட அது 205 மில்லிமீட்டர் நீளமானது. 205 மில்லிமீட்டர் நீளமான அந்த முத்திரை தான் வெளியிடப்பட்டது. இது வந்து ஒரு விடயத்தை வந்து நினைவு கூறும் வண்ணம் வெளியிடப்பட்ட ஒரு முத்திரை. அதே போல 25வது ஆண்டு நிறைவு தினமா 25வது ஆண்டு நினைவு தினமாக ஒரு ட்ரெயின், அதாவது என்ன, வைஸ்ரோய் ஸ்பெஷல் ஸ்டீம் ட்ரெயின் சொல்லி ஒரு ட்ரெயின் வந்து இலங்கைக்கு வந்து 25 வருடங்கள் பூர்த்தி என்ற ரீதியில வந்து வெளியிடப்பட்ட ஒரு முத்திரை தான் அது. வைஸ்ரோய் ஸ்பெஷல் ஸ்டீம் ட்ரெயின் சொல்லி 45 ரூபாய் பெறுமதியான ஒரு முத்திரை வந்து இலங்கை அரசாங்கத்தால், அது இப்ப இல்லை, அது வெளியிடப்பட்டது 2011ஆம் ஆண்டு அப்படியும் வெளியிட்டாங்கன்னு ஒரு விஷயமா சொல்றேன் உங்களுக்கு. அது ஒரு தகவலா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். 34வது கேள்வி பாருங்க. 2025 2 வருமான சீர்திருத்தம் எந்த வரி வகைக்கானது? கேள்வியில் ஒரு சின்ன குழப்பம். என்னன்னா 2025ஆம் ஆண்டு வருமான சீர்திருத்தம் செய்யக்கொள்ளப்பட்ட வரி யாது? இல்லைன்னு சொன்னா வரி விலக்கு ஒரு வரியை வந்து கொண்டு வந்தினம் சீர்திருத்தம் ஒன்று செஞ்சாங்க. சரியா? 2025ஆம் ஆண்டு. அதாவது என்னன்னு கேட்டா, கேள்விக்கு பதில் எப்படி வரும்னு கேட்டா, வித் ஹோல்டிங் டெக்ஸ். இந்த வித் ஹோல்டிங் டெக்ஸ்ல வந்து ஒரு சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அதோட அளவு திட்டம் மாறுபட்டது. இப்ப கூட உங்களோட பேங்க்ல வந்து உங்களுக்கு இருக்கிற காசுல வந்து இந்த வித் ஹோல்டிங் டெக்ஸ் என்ற ரீதியில ஒரு தொகையை வந்து பிடிப்பாங்க. சொல்றது பிடித்து வைத்தல் வரின்னு சொல்றேன். அது அப்படி பிடிச்சு வைக்க. இது வந்து அந்த அந்த டிபார்ட்மெண்டோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. சொல்லி யாரும் பெருசா இதாக்க தேவையில்லை. அடுத்த கேள்வி 35வது கேள்வி. 35வது கேள்வி என்னன்னு கேட்டா, சர்வதேச மகளிர் தினம் எப்ப? மார்ச் 8. மார்ச் 8. ஓகே. உலக குடிநீர் தினம் எப்ப? மார்ச் 22. மார்ச் 22. ஓகே, வெரி குட். மார்ச் மாதத்துக்கு முக்கியமான 2 நாட்கள் அது ரெண்டும். சரியா? மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். அதே போல உலக குடிநீர் தினம் வந்து மார்ச் 22. அதிக சில விடயங்களுக்கு சர்வதேச மகளிர் தினம் வருது, அதிக சில விடயங்களுக்கு உலக குடிநீர் தினம் வருது. அதுக்கு வித்தியாசம் தெரியுமா? ஏன் அப்படி சொல்றேன்? ரெண்டும் சரிதான் சொல்றேன். நீங்க ரெண்டுமே இப்ப 2 விடயத்துமே நீங்க இப்ப
நீங்க டீச்சர்ஸ் வந்து படிச்சு கொடுக்குற அப்ப நீங்களும் இதை விடயங்களை சொல்லி கொடுப்பீங்க. அதுக்கு அதான் கேட்கணும் சொல்லுவோம். சர்வதேச மகளிர் தினம் என்ன உலக குடிநீர் தினம் சொல்லி ஏன் உலகத்தையும் சர்வதேசத்தையும் வேற வேற சொற்களோட அவங்க அடையாளப்படுத்துறாங்க? அது என்ன வித்தியாசம்னு கேட்டா சர்வதேச என்று சொல்ல போக்குல அது டிரெக்டாவே ஐக்கிய நாடுகள் தாபனம் ஊடாகவே குறிப்பிடப்படக்கூடிய நாட்கள், ஐக்கிய நாடுகள் தாபனம் ஊடாகவே அடையாளப்படுத்தக்கூடிய நாட்களை வந்து சர்வதேச என்ற சொல்லூடாக அவங்க பயன்படுத்துவாங்க. சரியோ? சில வேலைகள்ல வந்து அந்த ஐக்கிய நாடுகள் தாபனத்துல கிளை நிறுவனங்கள் இருக்கல்ல, இந்த கிளை நிறுவனங்கள் ஊடாக கொண்டு வரதையும் சர்வதேச ரீதியில அவங்களும் சொல்லுவாங்க தான். ஆனா இருந்த போதிலும் சில விழிப்புணர்வூட்டும் தினங்கள், சில விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய தினங்களை வந்து அவங்க உலக என்ற ரீதியில சொல்றாங்க. உலக குடிநீர் தினம், உலக எழுத்தறிவு தினம். சரி, உலக எழுத்தறிவு அல்ல, சர்வதேச எழுத்தறிவு தினம் தான் அது வரும். இப்ப உலக குடிநீர் தினம், அதே போல சில தினங்களை வந்து அவங்க உலகன்னு சொல்லி அடையாளப்படுத்தினதுங்கிற அதுக்குரிய அந்த விழிப்புணர்வை வந்து ஊட்டணும், மக்களுக்கு இடையில அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் என்ற ரீதியில வந்து உலக என்று சொல்ற அந்த சொல்ல வந்து முன்னுக்கு பயன்படுத்துறது. சரியோ? 36வது கேள்வி 1948 தொடக்கம் 1978 இடையே அதிக தடவை பிரதமர் ஆனவர் யாரு? இந்திரா காந்தி. இலங்கையில ஜெயவர்தன சார். ஜெயவர்தன அதிக பிரதமர் ஆனவர் ஜெயவர்தன இல்ல, டட்லி சேனாநாயக்க. டட்லி சேனாநாயக்க. ஓகே. சிறிமாவோ பண்டாரநாயக்க. அடுத்தது ரணில் விக்ரமசிங்க. இவங்கெல்லாம் அதிக அளவு இலங்கையில பிரதமர் பதவி வகிச்சாக்கள் தான். சரியா? டட்லி சேனாநாயக்க இல்ல எல்லாரையும் சொல்லல, நான் சும்மா சொல்லிட்டு போறேன். சரியா? கூடுதலா இருந்தவர் சரி, ஓகே, நான் சொல்றேன். அப்ப 1948 ஆண்டு தொடக்கம் 1978 வரையான காலப்பகுதியுள்ளுக்கும் அதிக தடவை பிரதமர் ஆனவர் டட்லி சேனாநாயக்க. அது ஓகே, சரி. டட்லி சேனாநாயக்க 3 தடவை பிரதமரா இருந்தவர். இந்த காலப்பகுதியில வந்து ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க வந்து 2 தடவை பிரதமரா இருந்தனர். இந்த காலப்பகுதியுள்ளுக்கும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க 2 தடவை பிரதமரா இருந்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க எத்தனை தடவை பிரதமரா இருந்திருக்கிறார் தெரியுமா? இந்த காலப்பகுதியில நான் கேட்கிற மொத்த காலப்பகுதியிலையும் மொத்த காலப்பகுதிகளுக்கும் ரணில் விக்ரமசிங்க கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை பிரதமர் பதவி வச்சுக்கிறாரு. 6 தடவையோ? பிரதமர் லிஸ்ட் எடுத்து பார்த்தா சரியா விளங்கும். நான் நினைவுல சொல்றேன் 5, கிட்டத்தட்ட 5 தடவை வந்து அவர் பிரதமர் பதவி 6 தடவை தெரியல, கன்ஃபார்ம் இல்ல. 5 தடவை வந்து பிரதமர் பதவி இருந்ததை நான் இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். 6 தெரியல, அவருக்கு பார்க்கணும் அதை. ஆனா அதிக அளவு காலம் பிரதமர் பதவி யார் வகிச்சுன்னு கேட்டா ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க. அதிக அளவு காலம், அப்ப விட்டு இருந்தாலும் சரி, இல்லைன்னா தொடர்ச்சியா இருந்தாலும் சரி, அதிக அளவு காலங்கள் யார் இருந்தன்னு கேட்டா ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தான் பிரதமர் பதவி வகிச்சிருக்கிறார். எக்ஸ்கியூஸ் மீ சார், அதிக தடவைகள் சொல்லி கேட்டு வந்தா அதிக தடவை இப்ப பொதுவா ஒரு கேள்வி, அதிக தடவை பிரதமரா இருந்தது யாருன்னு கேட்டா ரணில் விக்ரமசிங்க தான். இது வந்து இப்ப இந்த கேள்வி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தால் அடையாளப்படுத்தி கேட்டாங்க. இந்த காலத்துள்ளுக்கு யாருன்னு கேட்டா டட்லி சேனாநாயக்க. அதே போல அதிக அளவு காலம் ஜனாதிபதி பதவி வகிச்சது யாரு? மஹிந்த ராஜபக்ஷ. இல்ல சந்திரிகா பண்டாரநாயக்க. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தான் இலங்கையில் அதிக அளவு காலம் ஜனாதிபதி பதவி வகிச்சவர். 11 வருடமும் 7 நாட்களும் என்னமோ. அதுக்கு பிறகு வந்து ஜே.ஆர். ஜெயவர்தனன், அவர் 10 வருடமும் 354 நாட்கள் அப்படி வரும்.
ஓகே, 37வது கேள்வி பாப்போம். இலங்கையின் மிகப்பெரிய தேசிய பூங்கா எது? பேரதேனியா சார்? பேராதெனிய அது வில்பத்து தாவரவியல் பூங்கா. வில்பத்து சார். வில்பத்து தேசிய பூங்கா வராது சார். ஓகே, வில்பத்து ஓகே. நீங்க சொன்ன பேராதெனியம் எப்படின்னு சொன்னா தாவரவியல் பூங்கா. தேசிய பூங்கான்னு சொல்ல போக நாங்க தாவரவியல் பூங்கா, இப்ப நம்மளோட யோசனைக்கு வந்து தாவரவியல் பூங்கான்னு தாவரவியல் பூங்கான்னு தேசிய பூங்கான்னு சொல்ல போக்குல அது எல்லாத்தையுமே உள்ளடக்கினது. அப்படின்னு சொல்லி பார்க்க போக்குல வில்பத்து தான் இலங்கையில காணப்படுற மிகப்பெரிய தேசிய பூங்கா. அப்ப இந்த வில்பத்து வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டா கிட்டத்தட்ட 3 டிஸ்ட்ரிக்ட் உள்ளுக்கு இருக்குது. மன்னாருக்குள்ளேயும் வில்பத்து வரும், அன்றாடத்துக்குள்ளேயும் இந்த வில்பத்து வரும், அதே போல புத்தளத்துள்ளுக்கும் இந்த வில்பத்து காடு வரும். தெரியும். ஓகே, 38வது கேள்வி. கிரீன்விச்சுக்கும் இலங்கையின் நேரத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 4 மணி 5 மணி 30 நிமிடம். 5 மணி 30 நிமிடம் என்பது சரியான பதில். இந்த டீச்சர்ஸ் மாருக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்ன டீச்சர்ஸ் மாண்ட ரீதியில இல்ல, நீங்க இன்ஷால்லா ஒரு அதிபரா போனா கண்டிப்பா அது என் மனசுல உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, அந்த A லெவலுக்கு வந்து அந்த நடைபெறாத ஒரு பாடம் ஒன்று இருக்கலாம், இந்த பொது அறிவுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்று இருக்கலாம். அந்த பொது அறிவுன்னு சொல்ற அந்த பாடம், அந்த ஐக்கியூ சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் ஸ்கூல்ல பொதுவா நடக்கிறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு, நிறைய ஸ்கூல்ல இல்ல. அப்ப அது வந்து கட்டாயமா ஒரு நடத்த வேண்டிய ஒரு பாடம். அது நம்ம நடத்துறதுல அதுல பாதிப்பு எங்கன்னு கேட்டா, அவங்க A லெவல் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு போட்டி பரீட்சைன்னு ஒன்று வைக்க போக்குள்ள அதோட பாதிப்பு வந்து பாரிய அளவுல தமிழ் மீடியத்துல தாக்கம் செலுத்துது. அது சார் செய்யறாங்களுக்கு கொடுக்குறது இல்லை சார், ஸ்கூல்ல சும்மா இருக்கிறாங்களுக்கு தானே சார் கொடுக்குறேன், போட்டு கொடுக்குறேன். பாடத்தை நிரப்பி காட்டணுன்றதுக்காக அதை போட்டு விடுறீங்க. அவங்க பாடத்துக்கு போறதே இல்லை, அந்த பாடம் நடக்கிறதே இல்லை. சரி, என்ன செய்யணும்? நான் கொஞ்சம் செய்யறேன் சார். இந்த ஆபீஸ் அதிபரோட இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் வந்து அப்படி செஞ்சுக்கிறாங்க. ஒரு சில அவங்களதான் அந்த பாடத்துக்கு போடுவீங்க, அது தெரியும். இப்ப நான் டீச்சர் ஆகிக்க போகல, நான் அப்ப SLESும் செலக்ட், பிளானிங் சர்வீஸும் செலக்ட், எல்லாம் செலக்ட் ஆகிட்டீங்கிறேன். ஆனா எனக்கு அந்த பாடத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டும் எனக்கு ஸ்கூல்ல தரல. நான் A லெவலுக்கு செய்யணும் தாங்கன்னு கேட்டும் தரல. அது ஒவ்வொருத்தர பிரின்சிபல் மாற வரல. நீ அதே சும்மா இருக்கிற பாடம் நினைச்சிட்டாங்க சார் போட்டு கொடுக்கறது. என்ன செய்ய ஜிட்டும் போட்டு கொடுக்கறது. ஆனா செய்யறாங்க கிடைக்காது. சரி, பரவாயில்ல, என்ன செய்ய. நீங்க ஒரு அதிபரா போகும்போது அந்த தவிர நீங்க செஞ்சிடாதீங்க, அதான் முக்கியம். டைம் டேபிள் ஒரு ஆள் போட்டீங்க சார். ஆனா நான் எங்க ஸ்கூல்ல கேட்டு கொஞ்சம் செய்யறேன் சார். எனக்கு கொஞ்சம் நல்ல எண்ணத்துக்கான கொஞ்சம் பிள்ளைகளுக்கு செய்யறேன். அது ஓகே, அது செய்யறது உங்களுக்கு நல்ல, உங்க டச்சுக்கு இதுக்கு அது இந்த டைம்ல நீங்க அந்த பாடத்தை கேட்டு எடுத்தாலும் தப்பு இல்லை. ஏன்னு சொன்னா உங்களுக்கும் அது டச், உங்களுக்கு எக்ஸாமுக்கும் அது பெரிய ஒரு உதவி செய்யக்கூடியதா இருக்கும். சரியோ, ஓகே. 39வது கேள்வி. 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யாரு? அனுரகுமார திசாநாயக். ஓகே, சரி, அது ஓகே. 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக். என்னன்னு கேட்டா, இந்த ஜனாதிபதி லிஸ்ட் எடுத்து பார்க்க போக்குள்ள இலங்கையில முதலாவது ஜனாதிபதி வந்து வில்லியம் கொபல்லாவு, அப்படித்தானே? இலங்கையில முதலாவது ஜனாதிபதி வில்லியம் கொபல்லாவு. அதே இடத்துல இலங்கையினுடைய முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி வந்து JR ஜெயவர்தன. அப்ப இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி எந்த லிஸ்ட்ல பார்க்க போக்குள்ள தான் அனுரகுமார திசாநாயக்க வந்து நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. நாட்டோட டோட்டல் ஜனாதிபதி லிஸ்ட் என்ற ரீதியில பார்த்து அனுரகுமார திசாநாயக்க 10வது இடத்துல இருப்பாரு. அது கொஞ்சம் நோமல மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. 40வது கேள்வி. 9 மாவட்டங்களால் எல்லைப்படுத்தப்பட்ட மாவட்டம் எது? குருநாகல் அல்ல, ரத்தினபுரி.
ரத்தினபுரி மாவட்டம் வந்து 9 மாவட்டங்கள், அந்த அந்த ரத்னபுர டிஸ்ட்ரிக்ட் சுத்தி 9 மாவட்டம் இருக்குது. 9 மாவட்டங்கள்ல எல்லை வந்து பகிரப்படுது ரத்தினபுரி மாவட்டத்தோட. இப்ப இலங்கையில கரையோரங்களை கொண்ட எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? 14. 14. வெரி குட். 14 சரியா? 4 14 மாவட்டங்கள் வந்து கரையோரத்தை கொண்ட மாவட்டங்களாக இலங்கையில காணப்படுது. சரியோ? இதுல மிகப்பெரிய மாவட்டம் சொல்லும் போது அனுராதபுரம் வருது. மிகப்பெரிய மாகாணம் சொல்ல போக்குல வடமத்திய மாகாணம் வருது. ஓகே. 41வது கேள்வி வந்து கிறிஸ்டினா கோவென்ட்ரி அவட நாடு எதுன்றதுதான் கேள்வி. கிறிஸ்டினா கோவென்ட்ரி யாருன்னு கேட்டா, கிட்டத்துல வந்து நியமிக்கப்பட்ட வந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில தலைவரா வந்து நியமிக்கப்பட்டவர் தான் இந்த கிறிஸ்டினா கோவென்ட்ரி சொல்றாரு. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில முதலாவது பெண் தலைவராகவும் கருதப்படுறவர் இவர் தான், கிறிஸ்டினா கோவென்ட்ரி. அப்ப இந்த கிறிஸ்டினா கோவென்ட்ரி கண்ட்ரி எது, நாடு எதுன்னு கேட்டா சிம்பாபே. இலங்கையினுடைய இலங்கையினுடைய ஒலிம்பிக் குழுட தலைவர் வந்து சுரேஷ் சுப்பிரமணியம். இலங்கையினுடைய ஒலிம்பிக் குழுட தலைவர் வந்து சுரேஷ் சுப்பிரமணியம். இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை வந்து ஒலிம்பிக்ல வந்து எத்தனை பதக்கங்கள் வென்றிருக்குது? 2 பதக்கம். அதுல ஒன்று வந்து 1948ஆம் ஆண்டு டங்கன் வைட் பெற்ற அந்த ஒரு பதக்கமும், அதே போல 2000 டங்கன் வைட் 1948 சொல்றேன், எழுதி நோட் பண்ணுங்க பரவாயில்ல. 1948ஆம் ஆண்டு 440 மீட்டர் தடை தாண்டல் போட்டி, ஹேர்டில்ஸ் தடை தாண்டல் போட்டியில வந்து 2ஆம் இடம் வெள்ளி பதக்கம். 400 440 400 மீட்டர் தடை தாண்டல் 400. ஓகே. அப்ப 400 மீட்டர் அந்த தடை தாண்டல் போட்டியில வந்து வெள்ளி பதக்கத்தை வென்றவர் தான் இந்த டங்கன் வைட். அதே போல 2000 ஆண்டுல நடைபெற்ற 200 மீட்டர் ஓட்ட போட்டியில வந்து அந்த ஓட்ட போட்டியின் போது வெண்கல பதக்கத்தை வென்றவர் தான் சுசந்திகா ஜெயசிங்க. பிறகு வந்து அவருக்கு முன்னுக்கு வந்த வந்து போதைப் பொருள் ஊக்க மருந்து பாவனை காரணமாக திரும்ப சுசந்திகா ஜெயசிங்கைக்கு வந்து வெள்ளி பதக்கம் வழங்கப்பட்டது. சரியா? இது ஒலிம்பிக் இந்த தலைவர் இலங்கைக்கு யாரு சார்? இலங்கையில கமிட்டி தலைவர் வந்து சுரேஷ் சுப்பிரமணியம். சுரேஷ் சுப்பிரமணியம். சுசந்திகா ஜெயசிங்க 2002ஆம் ஆண்டு தானே சார்? பரங்கல்ல, சுசந்திகா ஜெயசிங்க 2000 ஆண்டு. 2000 ஆண்டு. அந்த 37வது கேள்வி இருக்கா சொல்லுங்க சார். இலங்கையின் மிகப்பெரிய பூங்கா எது சார்? தேசிய இலங்கையில மிகப்பெரிய தேசிய பூங்கா வில்பத்து. சரி, 42வது கேள்விக்கு போவோம். 42வது கேள்வி, UN செக்ரட்டரி ஜெனரல் செயலாளர் நாயகம் யாரு? ஐக்கிய நாடுகள் தாபனத்துல செயலாளர் நாயகம் யாரு? அந்தோனியோ குட்டரஸ். ஓகே. இவர் வந்து 9வது செயலாளர் நாயகமாக கடமையாற்றவர். இவர் நாடு என்று கேட்டா போர்த்துக்கல். இதுல முதலாவது செயலாளர் நாயகம் யாரு தெரியுமா? ரிச்சர்ட் வருமா? ஈகன் மேயர் மாதிரி ஒரு வரும் நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு செக் பண்ணுங்க ஒரு தடவை. 42வது விட என்ன சொன்னீங்க சார்? அன்டோனியோ குட்டரஸ். போர்த்துக்கல் நாட்டை சார்ந்தவர். இப்ப இந்த முறை போர்த்துக்கல் நாட்டுல
யார் கிறிஸ்டியானோ ரொனால்டோட கடைசி மேட்ச் தான் வேர்ல்ட் கப் மேட்ச் தான் அவர் விளையாட போறாரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்த்துகல் நாட. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த யுஎன்னோட செக்ரட்டரி ஜெனரல், ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் யாருண்டு? செயலாளர் நாயகம். ஏதோ ஒரு மேயர்ன்றது அவர் ஏகன் மேயரா அப்படி ஏதோ ஒரு பேர் ஒன்று வரும். யாரும் பாக்குறீங்களோ? நீ அடிச்சீங்கன்னா ஏஐல ஃபர்ஸ்ட்டுக்கே வரும் அது. அதுல வருது அந்த யுஎன்னோட முதலாவது செயலாளர் நாயகம் வந்து டிரைவ் லைன் தான் வருது. டிரைவ் லைன் வருது. ஓ டிரைவே லீ சார். ஓ சாரி. ஓ ஓகே, டிரைவ் லீ. ஓகே, LIE தானே? டிரைவ் லீ. டிரைவ் லீ. வேற யாருக்கும் வேற எந்த பேரும் வரலையா? டிரைவ் ஹமர் ஸ்லோட் வருது சார். சரி, ஓகே, நான் அதுக்குரிய பதில முடியறதோட போட்டுடுறேன், செட் பாக்ஸ்ல போட்டுறேன். முதலாவது யாருன்றதை கொஞ்சம் போடுறேன், சரியா? டிரைவ்லின்னு சொல்றதுதான் ஓகே, அது நானும் அப்படித்தான் தெரியும் எனக்கும். பேர் திரும்ப இடத்துல பார்த்த மாதிரி இருந்தது, அதான் கேக்குறேன். டிரைவோலின்னு சொல்லுது நோர்வே, பதவிக்காலம் 1946 தொடக்கம் 1952. அவர் UN அமைப்பின் முதலாவது செக்ரட்டரி ஜெனரல் ஆவார் இந்த போட்டிக்கு. சரி, ஓகே ஓகே ஓகே. 3 பார்த்தா 3 தான் சொல்லுது. சரி, அப்போ ஓகே. சரி, ஓகே. 43வது கேள்வி, அண்மையில் தீ விபத்தில் அதிகம் பாதித்த அமெரிக்க மாநிலம், இந்தியா மாநிலம் அல்ல, அமெரிக்க மாநிலம் எது? கலிபோர்னியா. ஓகே, சரி. லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து நகரம், கலிபோர்னியா மாநிலத்தில் அது காணப்படுது. அது இந்தியன்றதை வெட்டிடுங்க, அமெரிக்க மாநிலம் எழுதிருங்க. சொல்லுங்க. இந்தியாவுல சார், இந்தியாவுல அப்படி தீ விபத்து ஏற்பட்டா சார்? இந்தியால எங்க ஏற்பட்டது? கோவா மாநிலம் சொல்லி காட்டு. அது எப்ப நடைபெற்றது? 2 வருஷம் நம்ம அர்போரா பகுதி 27 பேர் பலின்னு சொல்லியும் காட்டினீங்க சார். ஓ, இந்தியால எந்த இடத்துல நடைபெற்றதுன்னு சொல்றீங்க? கோவாலையா? ஓம் சார். ஓகே, கோவா, இந்தியால கோவா. ஓகே, சரி. இதுல என்னண்டா, இது நீங்க சொல்ற பதில் ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியாயிக்கும். இங்க இந்த கேள்வியில வந்தது அமெரிக்க மாநிலம் தான், அங்க கேள்வி உண்மையா பேப்பர்ல வந்தது, டைப்பிங் மிஸ்டேக் வந்து இவ்வளவு நடந்த வீடியோ. சரியா? நீ சொன்ன வீடியோ அது ஓகே. சரி, ஓகே ஓகே. இப்ப 44வது கேள்வி, கண்ட்ரி ஆஃப் நிஹோன் ஹிட்டங்கியோ. நிஹோன் ஹிட்டங்கியோட யாருன்னு கேட்டா, 2024ஆம் ஆண்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர் தான் இந்த நிஹோன் ஹிட்டங்கியோன்னு சொல்றவர். இந்த நிஹோன் ஹிட்டங்கியோன்னு சொல்றவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். சரியா? இப்ப இது வந்து எங்களுக்கு பாஸ்ட், இது வந்து திரும்ப வந்து வரும் என்று நமக்கு எதிர்பார்க்கல. ஏன்னா 2025ஆம் ஆண்டுக்கும் சமாதானத்துக்குரிய நோபல் பரிசு அவங்க அறிவிச்சிட்டாங்க. இப்ப 2025ஆம் ஆண்டு சமாதானத்துக்குரிய நோபல் பரிசு யாருக்கு? ஓகே, வெனிசுவேலா நாடு. சரி, என்ன கேட்டீங்க? பேர் என்னது? இந்த மரியா கொரினா மச்சாடோ அவளா? ஓம் சார், சமாதானத்துக்கான. மரியா கொரினா மச்சாடோ சொல்றவர் தான் சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்படுது. இது வந்து வெனிசுவேலா நாட்டை சேர்ந்தவள, வெனிசுவேலா நாட்டை சேர்ந்தவர். அதே போல இலக்கியத்துக்கும் நோபல் பரிசு கொடுத்து, அது லாஸ்ட்லோ ஹாரிஸ் போஸ்க்கு என்னமோ ஒரு பேர் உண்டு, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, திரும்ப வரும்போது நான் பார்ப்பேன். ஓகே, 45வது கேள்வி பாருங்க. டொனால்ட் ட்ரம்ப் நியமித்த அரச வினைத்திறன் தொடர்பான திணைக்கள தலைவர் யாரு?
டொனால்ட் ட்ரம்ப் நியமித்த அரச வினைத்திறன் தொடர்பான திணைக்கள தலைவர் எலான் மாஸ்க். எலான் மாஸ்க் 45 எலான் மாஸ்க். இப்போ அவரோட முரண்பட்டன்னு சொன்னீங்கன்னு இப்ப அது பிறகு இப்ப வேற ஆள் அப்படி போட்டிருப்பார் அவர். அதன் பிறகு அவங்க அதுக்கு வேற யாசை போட்டிருப்பாங்க. ஆனா இது எந்த இடத்துல வந்து அந்த டைம்ல அவர் யாரை நியமிச்சார்ன்ற கேள்விக்குரிய பதில் வந்து எலான் மாஸ்க் தான் அவர் நியமிச்சு இருந்தாரு. சரி, அதன் பிறகு இப்ப சர்ச்சை ஏற்படுத்த போறோம் இதுக்கு போறோம் யாரை போட்டு அப்படின்ட்டு நமக்கு கேள்வி வாரதுக்குரிய வாய்ப்பு ரொம்பவும் குறைவு. முதலாவது அவர் யாரை போட்டார் அந்த அந்த டைம்ல அது ஒரு டாபிக் தான் விஷயம். ட்ரெண்டிங் ஒன்று இருக்குதெல்லாம் அந்த ட்ரெண்டிங் அடிப்படையாக வச்சு அந்த கேள்விகள் வரும். 44 வந்து நிஹோன் ஹிட்டங்கியோன்னு சொல்ற வந்து ஜப்பான் நாடு. இது நான் சொன்னேன் உங்களுக்கு 2024 சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர் தான் இவரு. இப்ப நமக்கு இப்ப 2024 சமாதான நோபல் பரிசை விட முக்கியம் 2025. ஏன்னா 2025 சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கிட்டாங்க. அப்ப அவட பேர் தான் எங்களுக்கு முக்கியம் இதுக்கு போறோம்னு சொன்னாங்க. சரியோ, இப்ப 46வது கேள்வி, ஜேகோ ரோலிங் 7 தொகுப்புகளுடன் கூடிய எழுதிய புத்தகத்துல பேர் என்ன? ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டரா? இந்த ஹாரி பாட்டர்ல வர ஸ்கூலோட பேர் என்னன்னு தெரியுமா? ஸ்கூலா சார்? அந்த ஹாரி பாட்டர் அத இருக்கல அந்த கதை, அதுல அவங்க அந்த மெஜிக் ஸ்கூல் ஒன்று இருக்கிற அந்த மெஜிக் ஸ்கூல்ல பேர் என்னன்னு தெரியுமா? இல்லையே சார். ஹோக்வார்ட் ஸ்கூல், ஹோக்வார்ட் பாடசாலை. ஹோக்வார்ட் பாடசாலை. இது நான் செஞ்ச பிளானிங் சர்வீஸ்ல ஒரு கேள்வி. அது ஸ்கூல்ல பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இப்ப என்ன வாசம் இருக்கீங்க சார்? நான் இப்ப முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் பிளானிங் கச்சேரியில. ஓகே சார். ஓகே சார், நீங்க லிமிட்டட்ல எழுதுனா ஓபன்ல எழுதுனா சார்? ஓபன் பேஜ். ஓபன் பேஜ்ல தான் SLES செஞ்சேன், ஓபன் பேஜ்ல தான் பிளானிங் செஞ்சேன். ரெண்டுலையுமே செலக்ட் ஆகினது. அப்புறம் சாய்ஸ் என்ற அடிப்படையில பிளானிங் சர்வீஸ் எடுத்து இப்ப முல்லைத்தீவு கச்சேரியில பிளானிங் டைரக்டரா வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஓகே, இப்ப 47வது கேள்வி வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மு. ஓகே, திரௌபதி முர்மு. இந்தியாவுடைய தேசிய மலர் என்ன? பாஜக சின்னம் அதுதான், தாமரை. தாமரை. ஓகே, 48வது கேள்வி இன்டர்நேஷனல் எர்த் டே. ஏப்ரல் 22. ஏப்ரல் 22. ஓகே, உலக புவி தினம், சர்வதேச புவி தினம். அப்ப சர்வதேச புவி தினம் வந்து ஏப்ரல் 22. அதே போல சுகாதார தினம் எப்ப? ஏப்ரல் 7. என்ன சார்? ஏப்ரல் 7. ஓகே, வெரி குட். அதே போல மரபுரிமை தினம் ஏப்ரல் 18. மரபுரிமை தினம் வந்து ஏப்ரல் 18. சார் 47 கொஞ்சம் விட சொல்லுங்க சார். திரௌபதி முர்மு இந்தியாவினுடைய விட சொல்லுங்க. 47வது கேள்விக்குரிய பதில் தான் இந்தியாவினுடைய ஜனாதிபதி வந்து திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மு. சார் 46க்கு கொஞ்சம் சொல்லிடுங்க சார். 46க்கு ஹாரி பாட்டரா? ஓகே, ஹாரி பாட்டர். அப்ப பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானா இப்ப அங்க இருக்கிற இப்ப பிரசிடென்ட் வந்து திரௌபதி முர்முன்னு கேட்டா, இப்ப அங்கத்தைய பிரதமர், இந்தியாவோட பிரதமர் யாருன்னா நரேந்திர மோடி. நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரதமர். இப்ப கூட கிட்டத்தட்ட கூட உலகின் மிகவும் உயரம் வாய்ந்த புகையிரத பாதை பாலத்தை வந்து திறந்து வைச்சார் அவர். காஷ்மீர், இந்தியாவில் காஷ்மீர் பகுதியை வந்து திறந்து வைத்தவர். அதே போல இந்தியாவினுடைய முதலாவது பிரதமர் யாருன்னு தெரியுமா? நேரு. வெரி குட், ஜவஹர்லால் நேரு. அப்ப இந்தியாவினுடைய முதலாவது ஜனாதிபதி
ராஜேந்திர பிரசாதா? ஒரு சர்ச் பண்ணுங்க. இந்தியாவோட முதலாவது ஜனாதிபதி யாருன்னு இருக்கா? ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆமாம் சார், ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத். ஓகே. ஜனாதிபதியா சார்? இந்தியாவுடைய முதலாவது ஜனாதிபதி 1950. ஓகே, 1950 தெரியும். அப்ப அடுத்த கேள்வி பாருங்க. காசா பள்ளத்தாக்குல அதிகமாக வாழ்ற இனம் எது? இல்ல அவங்க எதிர்பார்த்த பதில் அவர்த சாதாரணமா முஸ்லிம்கள் கொடுத்தாலே அதுக்கு பதில் தெரியும். முஸ்லிம்களை தானே அந்த யுத்தம் நடத்தினாங்க காசால. காசா பள்ளத்தாக்குல அதிகமா வாழ்றவங்க. காசா பள்ளத்தாக்குன்னா என்னன்னா அந்த என்ன பாலஸ்தீனத்துல காணப்படுற ஒரு பகுதி தான் காசா. அப்ப இந்த காசால யார் இருக்கிறா? அதிக அளவான முஸ்லிம்கள் தான் இருக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு கொடுக்குறதே அது பொருத்தமான பதில் தான். அது இல்லாம இனி சில பாலஸ்தீனியர்களும் சொல்லுவினம் சொன்னதுக்கு முஸ்லிம்கள் சொன்னா போதுமானத. அப்ப அங்க காசா பள்ளத்தாக்கு இந்த அங்க வந்து இருந்த அந்த கிளர்ச்சிக்குள்ள பேர் என்ன? ஹமாஸ். ஓகே. அப்ப காசாவினுடைய எல்லை பகுதியாக எது காணப்படுது? மத்திய தரைக்கடல் அங்கால பக்கம். நாடுன்னு சொல்லும் போது எதிரிக்கு காசால எல்லை இஸ்ரேல். அங்கால பக்கம் வந்து இஸ்ரேல், இங்கால பக்கத்துல வந்து எகிப்து. இங்கால பக்கத்துல எகிப்து, இந்த ரஃபா போர்டர்னு சொல்லுவோமே. தெற்கு பக்கம் எகிப்து. தெற்கு பக்கம் எகிப்து. அந்த ரஃபா எல்லை பகுதி காணப்படுறது ரஃபா போர்டர். அது வந்து எகிப்து பக்கம் இருக்குது. அங்கால வடபகுதியில வந்து இஸ்ரேல் காணப்படுது. ஓகே. 50வது கேள்வி. இலங்கையில் நீரில் பாக்டீரியா அழிக்க அதிகம் பயன்படுத்தும் வேதிப்பொருள் என்ன? குளோரின். ஓகே, குளோரின். அது ஓகே. சரி, அதுக்கு புறவிக்கிற கேள்வி எல்லாமே ஸ்ட்ரக்சர் கேள்விகள். அது வந்து பொதுவா நான் சும்மா ஒரு மேலோட்டமா உங்களுக்கு அது என்னென்ன விளங்கப்படுத்துறேன். சும்மா விஷயத்தை மட்டும் விளங்கிக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரக்சர் ரீதியான கேள்விகள் உங்களுக்கு வராது, வாய்ப்பு குறைவு. மேலோட்டமா விளங்கப்படுத்துறதா இருந்தா பொதுவா ஐக்கிய நாடுகள் தாபனம். இந்த ஐக்கிய நாடுகள் தாபனம் வந்து குறிப்பிட்ட 15 ஆண்டு காலப்பகுதியை மையமாக கொண்டு குறிப்பிட்ட சில இலக்குகளை வந்து வெளியிடுவாங்க. அந்த அடிப்படையில 2000 ஆண்டு தொடக்கம் 2015 ஆண்டு வரையான காலப்பகுதியில ஐக்கிய நாடுகள் தாபனத்தினுடைய UNDPன்னு சொல்ற கிளை நிறுவனம், இந்த UNDPன்னு சொல்ற இந்த கிளை நிறுவனம் வந்து நியூயோர்க்க தலைமையமாக கொண்டு செயற்படக்கூடிய ஒரு கிளை அமைப்பு. அப்ப இந்த கிளை அமைப்பு வந்து 2000 தொடக்கம் 2015 ஆண்டு வரையான காலப்பகுதிக்காக அவங்க வெளியிட்டாங்க மில்லேனியம் அபிவிருத்தி இலக்குகள் வெளியிட்டாங்க. மில்லேனியம் அபிவிருத்தி இலக்கு. இப்ப அது வந்து முடிஞ்ச காலப்பகுதி முடிஞ்சு. அப்ப அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. அதுக்காக 8 இலக்குகள் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அப்ப அதுல காலப்பகுதி முடிஞ்சா நம்ம அது தொடர்பாக ஆராய வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஆனா அதன் பிறகு 2015 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட பாரிஸ் உடன்படிக்கையின் பிரகாரம் நம்ம கோப் மாநாடு புற படிப்போம் சரியா? அந்த கோப் 21 அதான் அந்த பாரிஸ் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்ப இந்த பாரிஸ் உடன்படிக்கையின் பிரகாரம் நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்ற ரீதியில வந்து 17 நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகளை வந்து 17 நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகளையும் அந்த 17 நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்காக 169 டார்கெட்ஸ் அடிப்படையா வச்சு இந்த UNDP நிறுவனத்தால வெளியிடப்பட்டது. சரியோ? இந்த நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகளை அடைகிறது தான் இலங்கையினுடைய தேசிய கொள்கையில முக்கியமான ஒரு விடயமா இருக்கும். இப்ப ஒரு உதாரணம் சொல்ல போனா பிரஜாசக்தி. இந்த பிரஜாசக்தின்னு சொல்ற இந்த தேசிய ரீதியிலான இந்த செயற்திட்டம் வந்து எதை அடிப்படையா கொண்டிருக்குதுன்னு கேட்டா, நான் சொல்றேன் இலங்கையில தேசிய கொள்கை அடையிறதுல முக்கியமான 3 செயற்பாடு இருக்குதுன்னு சொல்லி 3 செயற்திட்டங்கள். அதுல ஒன்றுதான் இந்த வறுமையை இல்லாதொழித்தல். அப்ப இந்த வறுமையை இல்லாதொழிக்கணும் என்ற ரீதியில கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பிரஜாசக்தின்னு சொல்றது. அப்ப பிரஜாசக்தி ஊடாக வறுமையை இல்லாதொழிக்கணும். இந்த வறுமையை இல்லாதொழிக்கிறதா இருந்தா இந்த வறுமையை இல்லாதொழித்தல் சொல்றது
சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல முதலாவது இலக்கே அதுதான், நோ பவர்ட்டி. அதாவது வறுமையை இல்லாதொழிக்கிறது, சகல விதத்திலும் காணப்படக்கூடிய சகல விதமான வறுமைகளையும் இல்லாதொழிக்கிறது. அப்ப இதுக்காக காணப்படுற இந்த விடயத்தை தான் இதனூடாக தேசிய கொள்கை வந்து அடைய பெறணும். இந்த தேசிய கொள்கையூடாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று அது வந்து இலங்கை வந்து நாம அதை அடையிறதுக்கும் முழு முயற்சியா செயற்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐக்கிய நாடுகள் தாக்குதல கையொப்பமிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க செய்யக்கூடிய அந்த செயற்திட்டங்களும் வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து அடையும் வண்ணம் தான் காணப்படையும் வேணும். இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த எல்லா விடயங்களுமே நடைபெற்று கொண்டு இருக்குது. அப்ப இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து அடையிறதுக்காக அவங்க வந்து 6 பில்லர்ஸ் வச்சுக்கிறாங்க. அதாவது 6 தூண்கள் இருக்கு. எப்படி சமூக சூழல், உணவு பாதுகாப்பு, அதே போல இந்த ப்ரொடக்ஷன் எக்கானமி, இப்படி நிறைய விடயங்கள், இப்படி 6 தூண்களை அவங்க வச்சுக்கிறாங்க. இதுகளையும் பாதுகாப்பு, அதுல பாதுகாப்பு ஒரு விடயமா வரும், சுகாதாரம் ஒரு விடயமா வரும். இப்படி வந்து இந்த விடயங்களூடாக வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அடைகிறது வந்து ஒரு முக்கிய ஒரு விடயமா கருத்துல கொண்டிருக்கிறாங்க. இப்ப நமக்கு இவ்வளவு விளக்கம் எல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவையானது வெரி சிம்பிளான விஷயம். சிம்பிளா சொல்றதா இருந்தா, அதாவது இந்த நிலை பேரான அபிவிருத்தி இலக்குகளை வந்து வெளியிடுற நிறுவனம் எது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, ஐக்கிய நாடுகள் தாபனத்தினுடைய UNDP என்று சொல்ற அந்த கிளை நிறுவனம் தான் இதை வந்து வெளியிடுற அமைப்பு. இது ஒன்று. அடுத்தது, இந்த நிலை பேரான அபிவிருத்தி இலக்குகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டா 17 இலக்குகள் சொல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காக 169 குறிக்கோள்கள் காணப்படுது என்று எழுதினாலும் சரி, சரியா? அதுக்காக 169 குறிக்கோள்கள் காணப்படுது என்று அவங்க கேட்டாதான் எழுதினா போதும். கேட்காது நம்ம அதை எழுத வேண்டிய அவசியம் கூட இல்லை. அது இல்லாம இந்த நிலை பேரான அபிவிருத்தி இலக்குல ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 4 இலக்கு சரி தெரிஞ்சுக்கணும். இப்ப முதலாவது நோ பாவர்ட்டி, அதாவது வறுமையை இல்லாதொழித்தல். 2வது வந்து ஏழ்மையை இல்லாதொழித்தல் வரும், சரியோ? அதுல 4வது விடயமா வரும் தரமான கல்வி. 4வது விடயமா தரமான கல்வி வரும். 5வது விடயமா பாலின சமத்துவம் வரும், சரியோ? இப்படி இந்த 17ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 சரி சொல்ல தெரிஞ்சிருந்தா போதுமானது. சுகாதார வசதிகளை அணுகக்கூடிய தன்மை, தூய்மையான நீர், தூய்மையான காற்று, காலநிலை மாற்றம், பொருளாதார ரீதியாக சஸ்டைனபிள் சிட்டிஸ், அதை வந்து என் கம்யூனிட்டிஸ், நிலை பேரான நகரங்களை உருவாக்குற, நிலை பேரான சமூகங்களை உருவாக்குறது, இது எல்லாமே அதுல இலக்குல வரணும். இது தொடர்பாக நீங்க சும்மா நோமலா சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா என்னென்று வரும். உங்களுக்கு இல்ல இதுக்கும் மேல இதை பத்தி கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எங்கிட்ட இது சம்பந்தமா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருக்கு. அதை நம்ம வேண்டாம் அந்த குரூப்ல வேணா போட்டுடுறோம், பாருங்க. சரியோ? இருக்கீங்களா? ஓ சார், ஓகே ஓகே. நான் உங்களுக்கு குரூப்ல இந்த நிலை பேரான அபிவிருத்தி இலக்கு தொடர்பா நான் செஞ்ச ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது, அதை போடுறேன். நீங்க ஒரு தடவை வேணா பாருங்க உங்களோட மேலதிக அறிவுக்காக. நான் இவ்வளத்தோட இந்த கிளாஸ் நான் முடிச்சு கொள்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து பாரிய ஒரு ஒத்துழைப்பு வழங்கினதுக்கு உங்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. அல்ஹம்துலில்லாஹ், கிளாஸை முடிக்கிறேன். தேங்க்யூ.